வணக்கம். என்னப்பா குழந்தைங்க அவ்வளவு ஆனந்தமா சந்தோஷமா ஒரு வணக்கம் அண்ட் குட் ஈவினிங் சொன்னாங்க, யாருமே ரெஸ்பாண்ட் பண்ணல. ஒரு நல்ல வணக்கம் சொல்லுங்க அந்த குழந்தைகளுக்கும் சேர்த்து. வணக்கம். கொஞ்சம் கூட வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணலாம். வணக்கம். மச் மச் பெட்டர், மச் பெட்டர். ஸோ தேங்க்ஸ் அ லாட். கம்பேர் பண்ணக்கூடிய அந்த குழந்தைக்கு எனக்கும் பேர் தெரியல. வாட்ஸ் யுவர் நேம்? லேகாஸ்ரீ. Okay, thank you ever so much. அதுக்கப்புறம் சாரதி, thank you ever so much. and புவேஷ். ரைட், புவேஷ் தான் பொக்கே கொடுக்க சொன்னது. ரைட், thank you. இல்ல உன் பேரும் அந்த பொக்கேயும் அவ்வளோ அப்ராப்ரியேட்டா இருந்தது, எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. thank you, thanks a lot. எங்களை அவ்வளவு அழகாக வித் ட்ரம் பீட் கூட்டிட்டு வந்த அந்த டீமுக்கு என்னுடைய பெரிய நன்றி. ஏன்னா ஃபர்ஸ்ட் சல்யூட் ஸ்கூல் வாசல்ல கிடைச்சது, செகண்ட் சல்யூட் அகேன் as a சீஃப் கெஸ்ட் கிடைச்சது. பேரண்ட்ஸ் கை தட்ட பரவாயில்லடா, அவங்களுக்கு தெரியாது. ஆனா குழந்தைங்க உங்களுக்கு தெரியும் தானே, உங்க கூட இருக்கிறவங்க நல்லா பண்ண நீங்க இன்னும் நல்லா கை தட்டணும்ல. தேங்க்யூ. அப்படி எப்படி பாரு, உன் பக்கத்துல கை தட்டாம யாராவது உட்கார்ந்து இருந்தாங்கன்னா உங்க கையை கடன் வாங்கி நீ தட்டலாம். Anyway, they are not going to make use of the hand. So thank you. Please be seated. Please be seated. So thanks a lot to the teachers who have trained these children. இந்த குழந்தைங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்த டீச்சர்ஸ்க்கு என்னுடைய பெரிய நல்வாழ்த்து. அப்புறம் the captain of the team, madam. And of course, இந்த நெடுந்தூண்களாக ராயல் ஸ்கூலினுடைய நெடுந்தூண்களாக போன வருடம் படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது, எனக்கு பார்க்கக்கூடிய வாய்ப்பு இந்த வருடம் மறுபடியும் கிடைச்சது. நான் தான் சொன்னேன், நீங்க கொடுத்திருக்கக்கூடிய மெமெண்டோ, இரண்டாவது மெமெண்டோ உங்க பள்ளிக்கூடத்துல இருந்து என் வீட்டுக்கு வருது அப்படின்ன போது, மேம் வருடம் வரணும் அப்படின்னு பக்கத்துல இருந்து சொன்னாரு. ஆண்டவருடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கும் நம்புறேன் நான். தேங்க்யூ எவர் சோ மச். நன்றி சொல்ல வேண்டிய ஆட்கள் இவ்வளவு பேர் இருக்காங்க. காத்துட்டு இந்த குழந்தைங்களுக்கு நன்றி. கடவுள் வாழ்த்து பாடல் பாடின குழந்தைங்களுக்கு பெரிய நன்றி. மழை நிற்பதற்காக காத்து கொண்டிருந்த பொழுது இந்த ஸ்டேஜ்ல பாடிட்டு இருந்த the choir, the royal choir, எனக்கு அப்படிதான் உங்களை கூப்பிடணும். யூ ஆர் நாட் ஜஸ்ட் an ordinary choir, but you are the royal choir within quotation, right? அந்த குழந்தைகளுக்கு மிகப்பெரிய நன்றி. அவ்வளவு அழகாக இருந்தது. பெற்றோர்கள்ல யாருடைய குழந்தையாவது இந்த மேடையில பாடினா அந்த குழந்தைக்காக நீங்க வீட்டுக்கு போய் தனிப்பட்ட முறையில ஒரு நன்றி சொல்லுங்க, கர்வத்தை சொல்லுங்க, உங்க பெருமையை சொல்லுங்க. எனக்கு அவ்வளவு பெருமையாக இருந்தது உன்னை பார்க்கும் பொழுது, மேடையில நீ பாடிட்டு இருந்த பொழுது அப்படின்னு சொல்லுங்க. வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா குழந்தைய மறுபடியும் அவங்க முன்னால ஒரு தடவை பாட சொல்லுங்க. என் குழந்தை மேடையிலேயே பாடக்கூடிய குழந்தை, அவளை உங்க முன்னால பாட வைக்கிறேன்னு சொல்லுங்க. அதுதான் நீங்க அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய வெகுமதியாக இருக்கும், மிகப்பெரிய சன்மானமாக இருக்கும். நாளைக்கு வகுப்புக்கு திரும்பி போகும்பொழுது இந்த கோயர்ல பாடினவங்களுக்காக let the whole class stand and give them an ovation because the temperature there is different from the temperature here. அங்க நின்னு பக்கத்துல நின்னு பாடுறது வேற, இங்க நின்னு எல்லார் முன்னாலையும் பாடுறதுங்கிறது வேற. அதே மாதிரி இங்க நின்னு மைக்கு பிடிச்ச அந்த குழந்தைங்க பேசும்பொழுதுனா I was feeling so very delighted. Your teachers have trained you well and you are so trainable. அதுதான் பெரிய விஷயம். எல்லாரையும் ட்ரெயின் பண்ண முடியாது. நீங்க அவ்வளவு அழகாக டீச்சர் சொல்லி கொடுத்தது உள்வாங்கினீங்க. உங்களுடைய குரல்ல அறிமுகப்படுத்துற போது அவ்வளவு கர்வமாகவும் பெருமையாகவும் இருந்தது. மழலை மொழியில சொல்ற மாதிரி இருந்தது. குழலினது யாழினதுங்கிற மாதிரி எனக்கு என்னமோ எல்லாருமே நீங்க குழந்தைங்க பேசுனது it was such a great honor. Thank you ever so much. Thanks a lot. மிக்க நன்றி. மேபி நீங்க நிக்காட்டாலும் உங்களுக்கு என்னுடைய கைத்தட்டல் உண்டு. Please be seated. I am not asking you to stand.
I just give your share of compliments, that's all. இன்றைக்கு கொடுத்திருக்க, போன தடவை நான் கொடுத்த தலைப்பு நான் உயர நாடு உயரும். இந்த தடவை கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு டார்கெட்டிங் தி பேரண்ட்ஸ் மோ, அவையத்து முந்தி இருப்ப செயல். அந்த குறளுடைய முதல் பகுதி அப்பா பையனுக்கு என்ன பண்ணணும்னு இருக்கு. நான் அப்பா பையனுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லல, பெற்றோர் குழந்தைக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்க போறோம். அதற்கு அடுத்தது, அதை நான் குழந்தைங்க முன்னாலேயே தான் பேச போறேன், பெற்றோரை தனியா கூட்டு பேச போறது இல்ல. சில்ட்ரன், யூ ஆல்சோ பிளே an audience. பெற்றோருக்காக நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன கதை, குழந்தைங்க இன்னைக்கு போய் இது வெரிஃபை பண்ணுவீங்க. மேடையில வந்து பேசக்கூடிய நபர்கள் சொல்லக்கூடியது எந்த அளவு சரி அப்படின்னு. இன் ஃபியூச்சர் உங்க பள்ளிக்கூடத்துல இந்த மாதிரி யாராவது வந்து பேச போறாங்க அப்படின்னு சொன்னா, அது பெருமழையாக இருந்தாலும் சரி, பெருங்காற்றாக இருந்தாலும் சரி, உச்சி வெயில் நேரமாக இருந்தாலும் சரி, வகுப்பிலிருந்து உங்களை கூட்டிட்டு வரும்போது மறக்காம நீங்க கையில ஒரு பேனாவும் சின்ன நோட்புக்கும் கொண்டு வரணும். எவ்வளவு வேகமா உங்களை கூட்டிட்டு வந்தாலும் சரி, சீக்கிரமா உட்காரணும் அப்படின்னு சொன்னா கூட, please always make it a point, because 2025 is just few days. இன்னும் 4 நாளைக்கு அப்புறம் 2025. போன வருஷம் மேடம் வந்து சொன்னது அப்படிங்கிற அளவுக்கு புராதனமா போயிடும். அடுத்தது இந்த 2025 எடுக்கக்கூடிய பெரிய ரெசல்யூஷன், அது வரைக்கும் காத்துட்டு இருக்க வேண்டாம், இன்னைக்கே அந்த முடிவுக்குள்ள போகலாம். சின்னதா ஒரு பாக்கெட் நோட்புக் நீயா உருவாக்கிடு. அந்த பாக்கெட் நோட்புக் அப்படின்னா போய் கடையில வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுடைய பழைய நோட்புக் இருக்கும். ஆனா என்ன பிரச்சனை, ரஃப் நோட்புக் கூட குழந்தைங்க ஃபேரா தான் வாங்குறீங்க. ரஃப் நோட்புக் கூட கடையில இருந்து ஒரு நோட்டை வாங்கி இது ரஃப் நோட்புக் அப்படின்னு சொல்றீங்க. அப்படி அல்ல, ஆல்ரெடி பயன்படுத்தி இருக்கக்கூடிய நோட் இருக்கு இல்லையா, அதனுடைய கடைசி பக்கங்களை எடுத்து, அதாவது அதுல கிறுக்காம படம் வரையாம, வகுப்பு நடக்கும் போது ரொம்ப சீரியஸா படம் வரையாம வச்சிருக்கீங்க மிச்சம் அப்படின்னா, அந்த பேப்பர்ஸை எடுத்து ஒன்றாக மடித்து ஒரு ஸ்டேப்லர் வச்சு பின் பண்ணாலும் சரி, வீடுகள்ல ஊசி நூல் இன்னும் மிச்சம் இருக்கு வீடுகள்ல அப்படின்னு சொன்னா அதை வச்சு தைச்சாலும் சரி, எப்போ ஆனாலும் உன்னுடைய பேக்ல அது இருக்கணும். இட் இஸ் மேண்டேட்டரி ஃபார் a student. ஸ்டூடெண்ட் சொல்ற ஒருத்தர் கையில எப்பொழுதுமே there has to be a scribbling pad or a little notepad. அதை கையில வைக்கிறேன். உன்னுடைய டீச்சர் உன்னை கூப்பிடுறாங்க, you are the mentor of the class அப்படின்னு சொல்றாங்க, நீ தான் கிளாஸ் லீடர், கூப்பிடுறாங்க உன்னுடைய டியூட்டர் அப்படின்னு சொன்னா, மறக்காம அந்த ஸ்கிரிப்லிங் பேட் கையில இருக்கணும், பேனாவும் கையில இருக்கணும். அவங்க சொல்றத அப்படியே நோட் பண்ணிக்கிறேன், டேட் போட்டு நோட் பண்ணிக்கிறேன். ஏன்னா டீச்சர் சொன்னது ஒன்றாக இருக்கலாம், கேட்டது ஒன்றாக இருக்கலாம், திரும்பி வந்ததுக்கு அப்புறம் we may not go verify it. அதே மாதிரி யாராவது பேசுறதுக்காக வரப்போறாங்க அப்படின்னா, மறக்காம நம்ம கையில we will just take a little notebook and date it. We are on the 27th of December 2024. அவ்வளவுதான். இப்படி எட்டி பாக்குற தூரத்துல 25 வந்து நின்னுட்டு இருக்கு. ஹலோ அப்படின்னு நாக் பண்ணிட்டு இருக்கு. சோ என்ன பண்றோம், இன்றைக்கு மாலை என்னுடைய கையில இருக்கக்கூடிய வாட்ச் சொல்லக்கூடிய டைம் பாத்தீங்க அப்படின்னா 5:35 உங்களோடதுல இருக்கலாம். நான் 2 நிமிஷம் எப்பவுமே ஃபாஸ்டா வைப்பேன், 37 அப்படின்னு இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். இந்த நிமிஷம் இனி வரக்கூடிய ஒரு 3/4 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் வரைக்கும் உனக்காக நான் சொல்லக்கூடியது எங்கேயாவது நோட் பண்ணிக்கிறேன். நோட் பண்ணிட்டு மறக்காம போய் வெரிஃபை பண்றேன். என்ன காரணம்னா, திருக்குறள்ல சொல்லக்கூடியது, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. குழந்தைங்க நீங்களாம், அறிவான குழந்தைங்க நீங்களாம், யார் என்ன சொன்னாலும். Thank you ever so much. Already you have started pulling your notebooks. Thank you. Audience, teachers and others can clap for them. குழந்தைங்க சொல்ல நோட்புக் கையில எடுக்க ஆரம்பிச்சாங்க. வெரி குட். சோ எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும், எந்த விஷயத்தை யார் சொன்னாலும் அந்த விஷயம் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அது உண்மைதானா அப்படின்னு பார்த்தாகணும். கண்டிப்பாக வீட்டுக்கு போய் அது உண்மைதானா நீங்க வெரிஃபை பண்ணுவீங்க அப்படிங்கிற அச்சம் எங்களுக்கு வந்ததுன்னா நாங்க என்ன பண்ணுவோம், மெய்ப்பொருளை தவிர வேற எதையும் பேச மாட்டோம், உண்மையை தவிர வேற எதையும் பேச மாட்டோம். சரி, ஃபைன். இப்ப அந்த மெய்ப்பொருள் காண்பதறிவு அப்படிங்கிற அந்த குறளை கையில ஒரு சின்ன டச் ஸ்டோன் மாதிரி வச்சுக்கோ. டச் ஸ்டோன் என்ன அர்த்தம், உரைக்கல். கையில இருக்கக்கூடியது தங்கம் தானா, இல்ல தங்கம் மாதிரியே இருக்கக்கூடிய வேற ஏதாவது அப்படின்னா என்ன பண்ணுவோம், அந்த கல்லுல தேய்ச்சு பார்ப்பாங்க. உரைத்து பாக்குறது, மாற்று பார்த்தல் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அது பத்திரை மாற்று தங்கம் தானான்னு. இட்ஸ் a touch stone. அதே மாதிரி whatever words come from the speaker, it has to be verified. அவங்க சொல்றது உண்மைதானா அப்படின்னு கண்டிப்பாக ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணி ஆகணும். அதுதான் படிக்கிற குழந்தைங்களுக்கு அழகு. ராயல் ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைங்களுக்கு பெரிய அழகு தான். ஓகே, பிகாஸ் ராயல் அப்படிங்கக்கூடியது இட்ஸ் ஜஸ்ட் நாட் அ பேட்ஜ், இட்ஸ் அ பிராண்ட் நேம். இன்னும் 10 வருஷம் கழிச்சு எங்க போனாலும் என்ன பிராண்ட் அப்படின்னா மேட் இன் ராயல் அப்படின்னு சொல்லணும். So it's a royal make. It's not an ordinary make. It's a royal make. 1944
இன்னும் செகண்ட் வேர்ல்ட் வார் போயிட்டு இருக்கு. 1945 தான் செகண்ட் வேர்ல்ட் வார் முடியுது. இப்ப நோபல் பரிசு கொடுக்குறாங்க. நோபல் பரிசு பிசிக்ஸுக்காக ஒருத்தருக்கு கொடுக்குறாங்க. அந்த பிசிக்ஸுக்காக கொடுக்கறது கூட மேக்னெட்டிக் இமேஜிங் பத்தி அவர் கண்டுபிடிச்சிருக்கிறதுனால அவருக்கு கொடுக்குறாங்க. அந்த மேக்னெட்டிக் வேவ்ஸ் இதை வச்சுதான் எம்ஆர்ஐ ஸ்கேன் பயன்படுத்துது. உங்களுடைய மைக்ரோவேவ் அவன் இதை வச்சுதான் பயன்படுத்துறோம் நாம. அந்த மேக்னெட்டிக் வேவ்ஸ் எப்படி இருக்கு, how do they act, இதை கண்டுபிடிச்ச ஒரு நபருக்கு 1944ல he is given a Nobel Prize. அவருடைய பெயர் ஐசக் இசிடார் ரபாய், RABI, ஐசக், ISAAC, sometimes AC also, Isidar, ISIDOR. Verify பண்ணு. Isaac Isidar Rabai, the physicist who got his Nobel Prize in 1944 for something very specific. என்ன அது பயன்படுத்துறோம் இப்ப நம்மளுடைய எம்ஆர்ஐ ஸ்கேன்ல இருந்து எல்லாவற்றிலையும் அது பயன்படுத்துது. அந்த காந்த கதிர்வீச்சுகளை பத்தி கண்டுபிடிக்கிறார். Once he gets his Nobel Prize, people come to interview him immediately. வந்து ஒரு பேட்டி எடுக்கிறாங்க. அந்த பேட்டி எடுக்கக்கூடிய அந்த நபர் கேட்கிறாரு, உங்களுடைய இந்த மிகப்பெரிய சாதனைக்கு யார் காரணம் அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப எல்லா குழந்தைகளும் இயல்பாக குழந்தைகளாக இருக்கும்போது என்ன பதில் சொல்வீங்க? அம்மா காரணம் சொல்வீங்க, அப்பா காரணம் சொல்வீங்க, எங்க அண்ணன் காரணம் சொல்வீங்க. அந்த கேள்வியை கேட்கும் போது அவரும் உங்களை மாதிரியே தான் பதில் சொல்றாரு, எங்க அம்மா தான் காரணம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து அந்த பேட்டி எடுக்க வந்திருக்கக்கூடிய அந்த பேட்டியாளர் அவர் கேள்வி கேட்கிறாரு, in what way, how is it that your mother is responsible for your getting the Nobel Prize அப்படின்னு கேட்டவுடனே அவர் பதில் சொல்றாரு, ஒவ்வொரு நாளும் வீட்டுக்கு நான் திரும்பி போன உடனே, பள்ளிக்கூடத்துல இருந்து வீட்டுக்கு திரும்பி போன உடனே எங்க அம்மா என்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, வாட் ரைட் question did you ask your teacher today? எவ்வளவு அழகானதுன்னு பாருங்க. நம்ம என்ன பண்ணுவோம், சாப்பிட்டியான்னு கேட்போம் குழந்தைங்களை, டிஃபன் பாக்ஸை திறந்து பார்ப்போம், இதெல்லாம் முடிஞ்சிட்டு டியூஷனுக்கு ரெடி ஆகுன்னு சொல்லுவோம். நம்ம என்ன நினைக்கிறோம், காலையில ஸ்கூல் பஸ் ஏறி குழந்தைங்க வந்தாச்சு அப்படின்னு சொன்னா டிஃபன் பாக்ஸை திறந்து நீங்க சாப்பாடு போடுற மாதிரி குழந்தைங்க தலையை திறந்து அறிவை போட்டுருவாங்க பள்ளிக்கூடத்துல. அங்க இருந்து மூடி அனுப்பிச்சிடுவாங்க. வீட்டுக்கு வந்து பள்ளிக்கூடத்துல கொடுத்த அறிவும் வீட்டு சூழலும் முற்றிலும் வேறையாக இருக்கலாம். அடுத்த நாள் மறுபடியும் பேட்டரி ரீசார்ஜ் பண்றபடி மறுபடியும் மூடியை திறந்து மறுபடியும் அறிவு போடுவாங்க, மறுபடியும் மூடி அனுப்பிச்சிடுவாங்க. இது ஏதோ பள்ளிக்கூடத்துடைய பொறுப்புப்பா, சம்பளம் கொடுத்தாச்சு கண்டிப்பாக பண்ணிடுவாங்க, இது நம்ம நினைக்கிறோம். காசு கொடுத்து வாங்க முடியாதது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கல்வி கண்டிப்பா காசு கொடுத்து வாங்க முடியாது. காசு கொடுக்கலாம், பள்ளிக்கூடத்துக்கு வரலாம், உட்காரலாம், டீச்சர் சொல்றதை கேட்கலாம், ஆனா கிடைக்கிறது கல்வியான்னு நமக்கு இன்னும் தெரியாது. ஐசக் இசிடார் ரபாய், he just tells, எங்க அம்மா என்கிட்ட கேட்பாங்க, இன்னைக்கு உன்னுடைய ஆசிரியர்கிட்ட நீ கேட்ட சரியான கேள்வி, what good question, நல்ல கேள்வி என்ன? அப்போ ஒரு நல்ல கேள்வி கேட்கணும்னா நான் என்ன பண்ணணும் கிளாஸ்ல? அவன் 1ஆம் கிளாஸ்ல சேர்ந்ததுல இருந்து பள்ளிக்கூடம் முடியிற வரைக்கும் அம்மா ஒரு நாள் கூட விடாம ஒவ்வொரு நாளும் குழந்தை திரும்பி வரும்போது கேட்ட ஒரு கேள்வி, அந்த குழந்தை நோபல் பரிசு வாங்குற அளவுக்கு அந்த குழந்தைய உந்தி கொண்டு போயிருக்கு. இன்னைக்கு படிச்சியா, டீச்சர் சொன்னது காதுல வாங்கினே, இது எதையுமே அம்மா கேட்கல. உன்னுடைய ஆசிரியரை அவங்க வகுப்புல எழுந்திருச்சு நின்று நீ கேட்ட நல்ல கேள்வி என்ன? What is a good question which you asked your teacher today? ஒவ்வொரு நாளும் with unfailing regularity the mother will be asking this question. ஒரு விதமான தடங்களும் இல்லாம ஐசக் இசிடார் ரபாய் tells that he is responsible. அதுதான் காரணம். ஒரு நோபல் பரிசு வாங்குறதுக்கு ஒவ்வொரு நாளும் எங்க அம்மா கேட்ட கேள்வி, இன்னைக்கும் ஆசிரியர் என்ன கேள்வி கேட்ட, இன்னைக்கு என்னோட ஆசிரியர் என்ன கேள்வி கேட்ட, என்ன காரணம்? வகுப்புக்கு வரலாம், உட்காரலாம், கவனிக்கிற மாதிரி நடிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் எழுந்திச்சு ஒரு கேள்வி என்னுடைய டீச்சர் கிட்ட நான் கேட்க போறேன், அந்த பாட சம்பந்தமாக அறிவுபூர்வமான கேள்வியாக இருக்கணும், சிறந்த கேள்வியாக இருக்கணும். ஆசிரியருக்கே அந்த பாடம் எடுக்கும்போது அது சின்ன சந்தேகம் வரணும், இந்த இடத்துல ஒரு குழந்தை ஒரு கேள்வி கேட்கணுமே அப்படின்னு டீச்சருக்கு தோணணும். அந்த கேள்வி எழுந்திச்சு நீ கேட்டுட்டேன்னு கண்டிப்பாக நோபல் பரிசு நோக்கி உன்னால போக முடியும். இப்ப நான் குழந்தைங்க கிட்ட மட்டும் பேசல, பெற்றோர்கிட்டயும் சேர்த்து பேசுறேன். இப்ப பெற்றோர் ஒன்னு அந்த கேள்வி கேட்காவிட்டாலும் அவையத்து முந்தி இருப்ப செயல், தாயும் தகப்பனும் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, வீட்டுல முதல்ல உனக்கு சாப்பாடு கொடுக்கறதோ, வீட்டுல உனக்கு முதல்ல நீ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கறதோ, வீட்டுல உனக்கு முதல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறதோ, இதெல்லாம் எதுவுமே இல்லை. அவையத்து முந்தி இருப்ப செயல். எப்படிப்பட்ட அவயம் அப்படின்னா, படித்த சான்றோர்கள் இருக்கக்கூடிய சபையில அத்தனை பேர் முன்னாலேயும் வந்து நிக்கக்கூடிய தகுதியை உனக்கு உன் தாயும் தகப்பனும் கொடுக்கணும், கல்வி மூலமாக கொடுக்கணும். அது மட்டும்தான் தாயும் தகப்பனும் உனக்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு உதவி. அவையத்து முந்தி இருப்ப செயல், எல்லாருக்கும் முன்னால. அது வாட் எக்ஸாக்ட்லி, இட்ஸ் நாட் பணத்தால முன்னால வந்து நிக்கிறது அல்ல,
பதவியினால முன்னால வந்து நிக்கிறது இல்ல, அதிகாரத்தினால முன்னால வந்து நிக்கிறது இல்ல, உன்னுடைய தகுதி அப்படின்னு நீ நினைக்கக்கூடிய எந்த விஷயத்தினாலையும் முன்னால வந்து நிக்கிறது இல்ல. உங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்ல பண்புகளால எல்லாரும் திரும்பி பார்க்கணும். ஏன்னா இதை மட்டும் சொல்லிட்டு வள்ளுவன் விடல, அடுத்தது திருப்பி சொல்றாரு, இப்படி அவையத்து முந்தி இருப்ப செயல். முன்னால வந்து நிக்கிறதுக்கு ஒரு குழந்தைக்கு தாயும் தகப்பனும் உதவினாங்கன்னா அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் அந்த குழந்தை என்ன பண்ணணும் அப்படின்னா, மக்கள் இவனை பார்த்த உடனே மகன் தந்தை காற்றும் மகனாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம், அல்லது மக்களாக இருக்கலாம், தன் பெற்றோருக்கு என்ன திருப்பி செய்யக்கூடிய நன்றி எப்படி இருக்கணும் தெரியுமா? இவன் தந்தை எண்ணோற்றான் கொல் எனும் சொல். நோற்றல் நோன்புதான் நோற்போம் அப்படின்னா என்ன? பெனன்ஸ். இப்படி ஒரு குழந்தை கிடைக்கிறதுக்கு தாயும் தகப்பனும் என்ன தவம் பண்ணாங்களோ தெரியலையே அப்படின்னு ஊரே கூடி உங்க அம்மாவையும் அப்பாவையும் கொண்டாடுற அளவுக்கு நீ அவங்கள மேல கொண்டு போய் நிறுத்தணும். அப்படின்னா அவையத்து நீ முந்தி இருக்கணும். அந்த அவையத்துல வந்து நீ இந்த பிரசன்ஸ் ஆஃப் an august audience, not ordinary audience, august audience, learned audience, எல்லாம் படித்து பண்பட்டு இருக்கக்கூடிய அத்தனை பெரிய ஜனத்திரள் முன்னால உனக்காக மாலை இருக்கணும், உனக்காக பொன்னாடை இருக்கணும், உனக்காக நினைவு பரிசு இருக்கணும், உனக்காக பூங்கொத்து இருக்கணும், உன்னுடைய வாழ்க்கையை 10 பேர் சொல்லணும், உனக்கான கைத்தட்டல்கள் வரணும். ஏன் நீ படிச்சிருக்கக்கூடிய இந்த பள்ளிக்கூடத்திலேயே இதே 27ஆம் தேதி, போன வருடமும் நான் இதை சொல்லியிருப்பேன், இந்த வருடமும் மறக்காம சொல்றேன், இதே 27/12/2034 ஒண்ணு வரும். அந்த 34க்கு சீஃப் கெஸ்டா எங்க இருந்தோ யாரையோ கூட்டிட்டு வரக்கூடாது. சீஃப் கெஸ்ட் இங்க இருந்து கிளம்பி வரணும். இதுக்குள்ள இருந்து இந்த ஒரு குழந்தை எழுந்திரிச்சு வந்து இங்க நிக்கணும். அந்த குழந்தைக்கு அவங்கள பத்தி சொல்றதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க, உங்களுடைய ஜூனியர் உங்களோட லைஃப பத்தி சொல்லுவாங்க, ஒருத்தர் உங்களுக்கு வெல்கம் அட்ரஸ் கொடுப்பாங்க, பூங்கொத்து கொடுப்பாங்க, உங்க அம்மாவும் அப்பாவும் முன்னால வந்து உட்கார்ந்து இருப்பாங்க. அவையத்து முந்தி இருக்கிற வேலையை தாயும் தாப்பனும் பண்ணிட்டாங்க. ஆனா அதனுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எங்க தொடங்குதுமா? முதல் ஸ்டெப், நீ இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போனே, எங்களுக்கு கிடைக்காத ஒரு நல்ல வாய்ப்பை நாங்க உனக்கு கொடுத்தோமே. நாங்க படித்த பள்ளிக்கூடங்கள் வேற, நாங்க படித்த பாடங்கள் வேற, எங்களுக்கு கிடைச்ச கல்வி சூழல் வேற, இவை எல்லாம் இல்லாம உனக்கு இன்னும் அழகாக, இன்னும் சிறப்பாக, இன்னும் செழுமையாக உனக்கு ஒரு கல்வி சூழல் கொடுத்திருக்கோம் இல்லையா? அவ்வளவு நல்ல ஒரு பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் விட்டுருக்கோமே. அந்த பள்ளிக்கூடத்துல சொல்லிக் கொடுக்கக்கூடிய, வகுப்புல சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடங்கள் போக வகுப்பு நடத்தாத பாடங்கள் எத்தனை உட்கார்ந்து இருக்கு உள்ளுக்குள்ள. அது அத்தனையும் சேர்த்து உனக்காக கொடுக்குறாங்களே. எனக்கு இதெல்லாம் கிடைச்சது இல்லை, எனக்கு கிடைக்காத நல்ல விஷயங்கள் என் குழந்தைக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சோம். தாயும் தகப்பனும் வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் போது மறக்காம வீட்டுக்கு போய் பக்கத்துல உட்கார்ந்து கையை பிடிச்சு உள்ளங்கையில வச்சுட்டு கண்ணு பார்த்து இன்னைக்கு சொல்வேன், இன்னைக்கு எனக்கு இந்த கிளாஸ் எடுக்கும்போது எனக்கு இப்படி ஒரு டவுட் வந்தது, எங்க டீச்சர் கிட்ட இப்படி ஒரு கேள்வி நான் கேட்டேன். அம்மா அப்பாவுக்கு அது புரியாம கூட இருக்கலாம். ஐசக் இஸ்ரார் ரபாயினுடைய அம்மாவுக்கு கண்டிப்பாக இவர் சொன்ன எது புரிஞ்சிருக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனாலும் ஒண்ணு புரியும், என் பையன் பொய் சொல்ல மாட்டான், ஒவ்வொரு நாளும் நான் கேட்கிற கேள்விக்காகவாவது இப்படி எங்க அம்மா ஒரு கேள்வி கேட்பாங்க, திரும்பி பள்ளிக்கூடத்துல இருந்து நான் வரும்போது எனக்காக வழி மேல விழி வச்சு காத்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு என்ன கேள்வி கேட்டேன் உங்க டீச்சர்? இன்டைரக்டா அம்மா என்ன கேக்குறாங்க, இன்னைக்கு கிளாஸ்ல கவனிச்சியான்னு கேக்குறாங்க. இன்னைக்கு கிளாஸ்ல கவனிச்சியான்னு கேட்கறதுக்கு பதிலா அம்மா இன்னும் அழகாக அந்த வார்த்தைகளை மாத்தி கேக்குறாங்க, இன்னைக்கு என்ன நல்ல கேள்வி கேட்டேன். உன்னுடைய குடும்ப சூழல் அப்படி மாறும். சம்திங் வெரி இம்பார்ட்டன்ட். நீ சாப்பிட்டியான்னு ஓடி வந்து பாக்குறவங்களாக இருக்கலாம், இல்ல ஹாஸ்டல் இருக்கிற குழந்தைங்களுக்கு போன் பண்ணும்போது இன்னைக்கு எப்படி சாப்பாடு இருந்தது அதெல்லாம் நகத்து. உனக்கு பசிச்சு நீ சாப்பிட போற, அவ்வளவேதான். வீட்டுல கொடுக்கறத விட கூட பள்ளிக்கூடத்துல விடுதியில இன்னும் பொறுப்போட கொடுப்பாங்க. என்ன காரணம்? வீட்டுல ஒருத்தரோ 2 பேரோ 3 பேரோ மீறி போனா 4 பேர். ஆனா ஒரு விடுதியில இருக்கும்போது 100கணக்குல குழந்தைங்க இருக்கும், 1000கணக்குல குழந்தைங்க இருக்கும். ஆண்டவனுக்கு படைக்கிறதுக்காக பண்ணக்கூடிய பிரசாதத்தை விட கூட இன்னும் அக்கறையா விடுதியில சமைச்சே ஆகணும். ஏதாவது ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நமக்கு ரொம்ப டென்ஷன், பயங்கரமான மன அழுத்தத்துக்குள்ள போயிடும். அப்போ உணவு அல்ல, உணவு கண்டிப்பாக உண்டு. நான் சொல்லக்கூடியது இந்த அறிவுங்கிற உணவு. அப்போ போன் எடுத்து தாயின் தகப்பங்கிட்டே நீ பேசும்பொழுது you will tell them, இன்னும் இது நடந்ததுமா எங்க பள்ளிக்கூடத்துல, இந்த டீச்சர் இதை சொல்லும் போது எனக்கு இப்படி ஒரு யோசனை வந்தது, இப்படி ஒரு கேள்வி நான் கேட்டேமா, அப்படி ஒரு நாள் சொல்ல முடியும். அப்படின்னா அவையத்து முந்தி இருக்க செய்ய வேண்டிய தாய் தகப்பனை நாம தான் கொஞ்சம் உந்தி முன்னால கொண்டு போகணும். ஏன்னா அம்மா பக்கத்து தெரியாது, என்ன கேட்கணும் தெரியாத பெற்றோர் நிறைய பேர் இருக்காங்க. நீ நல்லா சாப்பிட்டேன்னா சந்தோஷப்படுற அம்மா இருப்பாங்க, பள்ளிக்கூடம் ஒழுங்கா போற அப்படின்னா சந்தோஷப்படக்கூடிய அப்பா இருப்பாங்க, எல்லாரையும் விட அதிக மதிப்பெண் வாங்கக்கூடிய குழந்தைன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இந்த அதிக மதிப்பெண்ணை பத்தி நான் சொல்லவே இல்லை. நான் சொல்லக்கூடியது ஒரு விடுந்து இந்த வகுப்பை விட்டு வெளியில வந்து ஒரு வாலிப வயசை தாண்டி நீ மேல வரும்பொழுது எந்த அளவுக்கு ஹவு யூ ஆர் சோஷியலி ரெலவென்ட், சமுதாயத்துக்கு எவ்வளவு பொருத்தமான ஒரு குழந்தையாக இருக்கு அப்படின்னு. எனக்கு பள்ளிக்கூட குழந்தைகளாகட்டும் கல்லூரி குழந்தைகளாகட்டும் உங்க மேல அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு, எந்த விதமான தயக்கமும் இல்லாத நம்பிக்கை இருக்கு. யார் என்கிட்ட வந்து இல்லைங்க இப்ப இருக்கிற குழந்தைங்க எல்லாம் நாம மாதிரி இல்ல அப்படின்னு சொன்னா கூட நான் சிரிச்சுட்டே சொல்வேன், நாம இருந்த காலம் வேற, 2024க்கு பொருத்தமா தான் இயற்கையும் இறைவனும் உங்களை கண்டிப்பா படைச்சு விட்டுருக்காங்க. ஆனா அந்த குழந்தைகளுக்கு என்ன தேவைப்படுது? You need a shoulder to
லீன் ஆன். உன் மனதுக்குள்ள அந்த 14 வயசு 15 16 17 வயசு ரொம்ப அழுத்தமான வயசு. இட்ஸ் a time of stress and strain. பிஎட்ல நாங்க படிக்கக்கூடிய எஜுகேஷன் சைக்காலஜின்னு இருக்கு, கல்வி சார்ந்த உளவியல். அதுல மறுபடியும் சொல்லுவாங்க, இந்த 14 15 16 17 இந்த குழந்தைகளை என்னன்னு சொல்லுவாங்க தெரியுமா? டிக்கிங் டைனமைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே ஒரு கையில இருக்கக்கூடிய வெடி குண்டு அதோடைய திரிக்கு அப்படியே நெருப்பு வச்சாச்சு அப்படின்னு சொன்னா எப்ப வேணாலும் வெடிக்கும் அப்படின்னு சொல்லி டிக்கிங் டைனமைட் அப்படின்னு சொல்லுவாங்க. they should be handled with utmost care அப்படின்னு சொல்லுவாங்க. not with love, with care. உங்க கல்லூரி பள்ளிக்கூடத்தினுடைய மிகப்பெரிய நெடுந்தூண்கள் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது கூட நான் அந்த வித்தியாசத்தை சொன்னேன். பெற்றோர்கிட்டையும் அதே தான் திருப்பி சொல்றேன். அவையத்து முந்தி இருக்கணும் நம்ம குழந்தை அப்படின்னா, அன்பு யாருக்கும் வேண்டாம். நீங்க காண்பிக்கிறதுக்கு பேரு அன்பு அல்ல, அதுல செல்லம் ரொம்ப அதிகமாக இருக்கு. doting over a child is different from loving a child. இது அன்பு அல்ல, இது பயம். ஐயோ இது கொடுக்கலன்னா என் குழந்தை என்ன பண்ணுவாங்களோ, இது தரலன்னா என்ன பண்ணுவாங்களோ அப்படின்னு தாய்க்கும் தகப்பனும் இருக்கக்கூடிய அச்சத்துக்கு பேர் அன்பே கிடையாது. நான் சொல்லக்கூடியது அன்பு அல்ல, நான் சொல்லக்கூடியது அக்கறை. அக்கறைக்கு இன்னொரு பெயர் அன்பே தவிர வெறும் அன்பு மட்டும் இல்ல. அக்கறை கண்டிக்கும், அக்கறை கோவப்படும், அக்கறை பண்ணாதே அப்படின்னு சொல்லும். இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் a nurse. எவ்வளவு இனிமையான ஒரு நர்ஸாக இருந்தாலும், தாதியாக இருந்தாலும், செவிலியாக இருந்தாலும், ஊசி போடணும் அப்படின்னா கூட சிரிச்சுட்டே ஊசி தான் போடுவாங்களே தவிர ஐயோ உனக்கு வலிக்குமே ஊசி போடாம இருக்க மாட்டாங்க. சிரிப்பு இருக்கும், புன்னகை கண்டிப்பாக இருக்கும். ஆனாலும் மறக்காம அந்த ஊசி போட்டாதான் சரியாகணும் ஊசி போடுவாங்க. வலிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க, உனக்கு தெரியும் அது வலிக்கும்னு, வலிச்சாலும் அந்த ஊசியை போடுவாங்க. நீ நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அன்பு காட்டுறேங்கிற பேர்ல அது போடாம இருக்க மாட்டாங்க. கசப்பான மருந்து தான், குடிச்சாதான் உடம்பு சரியாகும். நீ என்ன மாட்டேன்னு சொன்னாலும் நீ அதை குடிச்சுதான் ஆகணும் அப்படின்னு அன்பையும் தாண்டி அக்கறையை காண்பிப்பாங்க. அந்த மருந்தை நான் குடிச்சுக்கிறேன் நீங்க போங்க அப்படின்னு சொன்னா கூட அந்த இடத்த விட்டு நகராம அங்கேயே நின்றுட்டு இருப்பாங்க. நீ குடிச்சதுக்கு அப்புறம் போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அக்கறை பெற்றோர்கிட்ட இருந்ததுன்னா அவையத்து முந்தி இருக்க நம்மளால செய்ய முடியும். ஏன் இந்த குழந்தைங்களை நான் இவ்வளவு நம்புறேன் அப்படிங்கிறதுக்கான இன்னொரு காரணத்தையும் நான் சொல்றேன். சின்ன கதைகள் மூலமா தான் உங்களுக்கு நான் சொல்லணும். இந்த கதையை நீங்க கேட்டிருக்கலாம், ஆனா இந்த குழந்தைங்களை பக்கத்துல வச்சுட்டு கேட்கும் பொழுது உங்களுக்கு இன்னும் அதனுடைய பரிணாமமும் பரிமாணமும் புரியும். ஒரு சின்ன குழந்தை, ஒரு குட்டி பையன் அப்படின்னு நான் சொல்லக்கூடியது உங்க எல்லாருமே குட்டி பையன் லிஸ்டுக்குள்ளதான் போடுவேன் நானு. உங்களோட குட்டியே ரொம்ப பொடி குழந்தைன்னு சொல்லிடலாம். ஒரு 15 வயசு இருக்கக்கூடிய பையன், அப்பாவை ரொம்ப பிடிக்கும், அப்பா மேல மிகப்பெரிய மரியாதை, அப்பாங்கிற ஆளுமை அண்ணாந்து பார்க்கக்கூடிய குழந்தை. அப்பா எங்க கூட்டிட்டு போனாலும் அப்பா விரல பிடிச்சிட்டு மறக்காம போகக்கூடிய பையன், இன்னும் விரல் பிடிச்சிட்டு போகக்கூடிய பையன் தான். பார்த்தா அப்பாவுடைய தோளுக்கு சரியா வந்தாச்சு அந்த பையன். அப்பாவும் அவனும் பயணப்படுறாங்க. பயணப்படும் பொழுது அவங்க வரக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னா, 2 மலைகளுக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஒரு நொந்து போன ஒரு மரப்பாலம். அந்த பக்கம் போயே ஆகணும். அப்பாவை பாக்குறான், அப்பா சொல்றாரு வா போகலாம் வா அப்படின்னு சொல்றாரு. சொல்லும் பொழுது பையன் இல்லப்பா பயமா இருக்குப்பா அப்படின்னு சொல்றான். பயப்படாத, என் கையை பிடிச்சுக்கோ போயிடலாம். காலை வைக்கும் போதே உடஞ்சிருமோன்னு பயமா இருக்கு. கீழே குமிஞ்சு பார்த்தா கண்ணு கெட்டாத தூரத்துல கீழே ஒரு நதி அப்படியே பென்சிலால அப்படியே ஒரு கோடு போட்ட மாதிரி போயிட்டு இருக்கு. அவ்வளவு கீழே இருக்கு. வா போயிடலாமா, பயப்படாத வா வா கையை பிடி. 2 தடவை கையை கொடுக்குறாரு, பையன் பிடிக்கிறான், மறுபடியும் கையை உதறிட்டு நிக்கிறான். இல்லப்பா நான் வரலப்பா. கையை பிடிடா, என் கையை பிடிச்சுக்கோ அப்படிங்கும் போது பையன் அப்பா கிட்ட சொல்றான், உங்க கையை நான் பிடிக்கலப்பா, என் கையை நீங்க பிடிச்சுக்கோங்கப்பா. அதுல என்ன வித்தியாசம்? இல்லப்பா ரொம்ப பயமாகும் போது உங்களை கையை நான் பிடிச்சா கூட நான் விட்டுடுவேன்ப்பா. எத்தனை பயமானாலும் நீங்க என் கையை கண்டிப்பா விட மாட்டீங்கப்பா. அதனால உங்க கையை நான் பிடிக்க வேண்டாம்ப்பா, என் கையை நீங்க பிடிச்சுக்கோங்கப்பா அப்படின்னு அந்த குழந்தை சொல்றான். அப்பா அம்மா அத்தனை பேருக்கும் சொல்றேன், குழந்தைங்க மேல மிகப்பெரிய குற்றச்சாட்டு பட்டியல் வைக்கக்கூடிய தாய் தகப்பன் அத்தனை பேர்கிட்டையும் நான் சொல்லக்கூடியது இது மட்டும்தான். ஆசிரியர் பெருமக்கள் கிட்டையும் அதே தான் சொல்றேன். கையை உதறுவாங்க, வேண்டான்னு சொல்லுவாங்க. தேர் திருவிழால தனியா ஓடுற குழந்தை மாதிரி இறங்கி ஓடுவாங்க. ஓடி போய் பிடிக்கணும், ஓடி போய் கையை பிடிக்கணும். ஆனாலும் சில சமயம் கையை கடிச்சிட்டு கூட ஓடும். விடாம கையை உதறிட்டு மறுபடியும் ஓடி போய் பிடிக்கணும். என்ன காரணம் அப்படின்னா, எங்க ஓடுறோம் அந்த குழந்தைங்களுக்கு தெரியாது. நான் சொன்ன கதையில வர அந்த குழந்தை சொன்ன மாதிரி, என் கையை நீங்க பிடிச்சுக்கோங்க, என்ன ஆனாலும் நீங்க என் கையை விட மாட்டீங்க. உங்க கையை நான் பிடிக்கலாம், பயத்துல சில சமயம் உங்க கையை நான் விட்டுடலாம்ப்பா அப்படின்னு. இப்ப வீட்டுக்கு போய் பெற்றோர் செய்ய வேண்டிய அடுத்த மிக முக்கியமான வேலை இந்த கையை பிடிக்கிறது. சாதாரணமான விஷயம் அல்ல. குழந்தைங்களை தொட்டு எத்தனை நாள் ஆச்சு நான் கேட்டது உண்டு. நேத்தோ என்னமோ படிச்சுட்டு இருந்த பொழுது கூட உளவியல்ல சொல்றாங்க, ஸ்கின் ஹஸ் காட் மெமரி அப்படின்னு சொல்றாங்க. தோலுக்கு ஞாபக சக்தி உண்டு அப்படின்னு சொல்றாங்க. பாரதியார் கிட்ட கேட்டீங்கன்னா தீண்டும் இன்பம் அப்படின்னு சொல்வார் அவர். தீக்குள் விரலை விட்டால் உன்னை தீண்டும் இன்பம் தோன்றுதையா அப்படின்னு சொல்வாரு. இட் ஹஸ் காட் மெமரி.
கண்ணை மூடிட்டு இப்படி கண்ணை மூடிப்போம். குழந்தைங்க வந்து கண்ணை மூடிச்சு அப்படின்னு சொன்னா அம்மா இப்படி இப்படி ஃபீல் பண்ணி பார்ப்பாங்க. பார்த்துட்டு யார் கண்ணை மூடினது அப்படின்னு தொட்டு பார்த்த உடனே கண்டுபிடிப்பாங்கல்ல. எப்படி முடியும்? கண்ணால பார்க்கல, அமைதியா வந்திருக்க, பின்னால காதும் கேட்டிருக்காது. விரல் நுனியை வச்சுட்டு தொடர்றது யாரு அப்படின்னு சொன்னா the skin has got memory. ஒரு காலம் இருந்தது, தாத்தா பாட்டிகள் தான் வீட்டுல இருப்பாங்க, உங்களுக்கு கையில சாப்பாடு கொடுப்பாங்க, ஊட்டி விடுவாங்க. தலைக்கு குளிச்சுட்டு பெண் குழந்தைங்க உட்கார்ந்தாங்க அப்படின்னா தலையில முடி அப்படியே கோதி விடுவாங்க. இல்ல பையன் அப்படின்னா வந்து ஒரு துண்டை போட்டு துடைப்பாங்க. ரொம்ப மன வருத்தத்தோட இருக்க அப்படின்னா நீ சொல்ல வேண்டாம், மடியில படுத்துக்கோ அப்படின்னு சாச்சுப்பாங்க. இல்லைன்னா தோல்ல சாச்சுக்குவாங்க. இல்லைன்னா உன் விரல எடுத்துட்டு சொரக்கு போடுறேன் உன் விரல அப்படின்னு நீட்டி விடுவாங்க, நீவி விடுவாங்க. என்னமோ ஒண்ணு பண்ணிட்டே இருப்பாங்க. the physical contact with children, எந்த வயதாக இருந்தாலும் பரவாயில்ல, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தாய் தகப்பன் கிட்ட கேட்கிறேன், 14 வயதானாலும் 15 ஆனாலும் 16 17 என்ன ஆனாலும், when did you last touch your child? குழந்தைங்க ஓடி போய் அப்பா அம்மாவை தொட்டுட்டேன் அப்படின்ட்டு ஓடி வருது அல்ல. when did you last touch your child? when I say touch, it's all in capital letters. என் குழந்தை அப்படிங்கிற அந்த பரிவோட இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல நீ என்ன நல்ல கேள்வி கேட்ட அப்படின்னு குழந்தை அங்கேயும் நான் இங்கேயும் அல்ல, பக்கத்துல உட்கார வச்சு தலையை நீவி விட்டு விரல பிடிச்சு விட்டு கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. குழந்தைக்கு முதல்ல கூச்சமா இருக்கும், ஏன்னா நீங்க இது வரைக்கும் செஞ்சது இல்ல. I am not talking about a teddy bear hug. வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல அதான், did you hug your baby today? did you hug your baby today அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு உன் குழந்தையை கட்டிப்பிடித்தாயா, இன்னைக்கு உன் குழந்தையை கட்டிப்பிடித்தாயா. நான் அந்த மாதிரி ஒரு சொல்லவே இல்லை, செயற்கைத்தனமாகவே சொல்லல. நீங்க நிஜமா உங்க குழந்தையை தொடக்கூட வேண்டாம். அடுக்கலையில இருந்து சமைக்கும் பொழுது நீங்க சொல்லக்கூடிய உங்க குரல் உங்க குழந்தையை போய் தொடும். உங்க குரலால உங்க குழந்தைய உங்க பக்கத்துல கூப்பிட முடியும். உங்களால குழந்தை பக்கத்துல வந்து உங்க தோலை சாச்சுக்கும். நீங்க சுட்டுட்டு இருக்கக்கூடிய தோசையை பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கும். அது 16 ஆனாலும் 17 ஆனாலும் 18 ஆனாலும் கையில இருக்கக்கூடிய மொபைலை விட்டு அந்த குழந்தை கை உங்ககிட்ட வரணும் அப்படின்னு சொன்னா, you should know that skin has got memory. தோலுக்கு ஞாபக சக்தி அதிகம். கண்ணுக்கு இருக்கிறதும் மனதுக்குள்ள போகும், காதுல கேட்கறதும் மனதுல போகும். ஆனா அந்த தோலுக்கு இருக்கக்கூடிய ஞாபக சக்தி இருக்கு இல்லையா, கண்ணை மூடிட்டு பட்ட தொட்டா இது பட்டுன்னு சொல்லுது, இல்ல இது வேற அப்படின்னா வேறன்னு சொல்லுது, மற்ற பொருட்களை தொட்டு பார்த்து அடுத்த நிமிடம் தெரியுது இல்லையா. அதற்கு ஒரே காரணம், it has got memory. தண்ணீருக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரி கையில இருக்கக்கூடிய உங்களுடைய விரலுக்கும் தோலுக்கும் இருக்கு. தாய் தகப்பன் தயவு செஞ்சு இது பண்ணுங்க. குழந்தைகள் தடம் புரளாம வழியை விட்டு எங்கேயும் கலைஞ்சு போயிடாம இருக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒன்று. அடுத்தது, கடினமான ஒரு சூழலுக்குள்ளதான் 9, 10, 11, 12 குழந்தைங்க போயிட்டு இருக்காங்க. மிக கடினமான தேர்வுகளை பத்தி சொல்லவே இல்லை. தேர்வுகளை பத்தி சொல்ல, அன்றாட வாழ்க்கையை சொல்றேன் நான். அன்றாட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அந்த குழந்தைங்க போகக்கூடிய பாதை கல்லும் முள்ளுமாக இருக்கு. ஊடகங்களாகட்டும் திரைப்படங்களாகட்டும் இந்த குழந்தைகளுக்கு மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொடுக்கக்கூடியது முற்றிலும் வேறாக இருக்கு. உங்க அம்மா அப்பா கிட்ட இருந்து உங்ககிட்ட ஒரே ஒரு வினாடி வந்துட்டு திரும்பி தாய் தகப்பன் கிட்டே போறேன். அப்பா அம்மா கிட்ட சொல்றதும் உன் முன்னால் தானே சொல்றேன். நீ யாரெல்லாம் ஹீரோன்னு நினைக்கிற, யாரெல்லாம் மிகப்பெரிய ஹீரோயின் நினைக்கிற, உனக்குன்னு இருக்காங்க. ஏன்னா திரையுலகத்தை தாண்டி நீ ஹீரோயினையும் பார்த்ததே கிடையாது அம்மா. அவங்களுக்கு ஹீரோயின் பேர் இல்லை. நீ போய் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துல லைப்ரரியில இருக்கக்கூடிய அகராதி எடுத்துப்பாரு, டிக்ஷனரி. அது கேம்பிரிட்ஜாக இருந்தாலும், ஆக்ஸ்போர்டாக இருந்தாலும், வெப்ஸ்டராக இருந்தாலும், காலின்ஸாக இருந்தாலும், எந்த விதமான whomsoever may be the publisher, யார் எடிட்டராக இருந்தாலும் அந்த டிக்ஷனரி எடுத்து who is a hero அப்படின்னு பாரு. ஹீரோக்கு என்ன டெஃபினிஷன் அப்படின்னு பாரு. ஹீரோயிக்கா பண்ணணும், வீர சாகசமாக பண்ணணும். அந்த வீர சாகசம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, என்னை விட நீ முக்கியமான நபர் அப்படின்னு தன்னுக்கு முன்னால் இருக்கக்கூடிய நபரை காப்பாற்றக்கூடியதாக இருக்கணும். அதுக்கு பேர் தான் வீர சாகசம்னு பேரு. இந்த 3 மணி நேரம் திரைப்படங்களையும் ஊடகங்களையும் வரக்கூடிய நபர்கள் எல்லாம் இவர்தான் என்னுடைய ஹீரோ, இவங்கதான் என் ஹீரோயின்னு சொல்றேன்ல. 3 மணி நேரம் நீ கொடுத்த காசுக்காக உன்னை மகிழ்விக்கக்கூடிய மகிழ்விப்போர், என்டர்டெய்னர்ஸ் அப்படின்னு தான் அவங்களுக்கு பேர். அவங்களுக்கு பேரு ஹீரோ இல்ல, அவங்களுக்கு பேர் ஹீரோயின் கிடையாது, அவங்களுக்கு பேரு என்டர்டெய்னர்ஸ். அந்த 3 மணி நேரம் வீர சாகசங்கள் மாதிரி அரை இருட்டுல முக்கால் இருட்டுல நாம உட்கார்ந்துட்டு இருக்கு. the best is always given to them. அவர்களுக்காக பாடல், அவர்களுக்காக நடனம், எல்லாமே அவர்களுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு. ஒரு முறை தவறி அடிக்க வேண்டியது, பாஞ்சு 10 பேரை வீழ்த்த வேண்டியது, எல்லாமே மீண்டும் மீண்டும் ஒத்திகை பார்த்து நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த ஹீரோவால முடியாம போகும்போது அவருக்கு பதிலாக அவர் மாதிரியே தோற்றம் இருக்கக்கூடிய, எடை இருக்கக்கூடிய, உருவம் இருக்கக்கூடிய, உடை அணிந்து இன்னொரு நபர் அவருக்காக பண்ணிட்டு போயிடுவார். hope you understand. the real hero யாரெல்லாம் தெரியுமா? இப்ப நீயும் நானும் பேசிட்டு இருக்கும் பொழுது, போன தடவை நான் சொல்லிருப்பேன், நான் உயர நாடு உயரும்ல மறக்காம சொல்வேன். நான் யாராக இருப்பாங்க தெரியுமா? இன்னும் இந்தியாவுடைய எல்லையில
இன்ஃபில்ட்ரேஷன் இருந்துட்டே தான் இருக்கு. யாருடைய அண்ணனோ, யாருடைய அப்பாவோ, யாருடைய தம்பியோ, யாருடைய நண்பனோ, யாருடைய கணவனோ, யாருடைய அக்காவோ, யாருடைய அம்மாவோ, யாருடைய தங்கையோ, யாருடைய மகளோ, உன் முகம் தெரியாம, முகவரி தெரியாம ராயல் பப்ளிக் ஸ்கூல்ல உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த குழந்தைகள் இத்தனை பேரு இந்த நேரம் இங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்கிறத பத்தி கூட எதுவுமே தெரியாம, உங்களோட உறவு இல்லாம, ரத்த பந்தம் இல்லாம, பார்ப்பதற்கான எந்த வாய்ப்பும் இல்லாம, நாட்டினுடைய எல்லையில நீ இங்க உட்காரணும்னு நாட்டை காப்பாத்திட்டு இருக்காங்க இல்லையா, அவர்களுக்கு பேர் ஹீரோஸ். உண்மையான ஹீரோஸ் அப்படின்னா அவங்கதான். மற்றபடி கேமரா ரோலிங் ஆக்ஷன் அப்படின்னு சொன்ன உடனே பாஞ்சு பாஞ்சு வரவங்களுக்கு பேர் அல்ல. சரி, அவங்க இல்லடா அப்படின்னா எங்கேயாவது ஒரு தீயணைப்பு படை போயே ஆகணும். ஏதாவது ஒரு குழந்தை ஆழ்துளை கிணறுக்குள்ள விழுந்துட்டாங்க அப்படின்னா ஓடி போய் அந்த குழந்தையை காப்பாத்துறாங்க இல்லையா, பொறுப்பு இல்லாம அதற்கு ஒரு முன்னால ஒரு வேலி போடணும், அதற்காக கம்பிகள் கட்டிருக்கணும், குழந்தை அந்த வழியா போகும்போது விழுந்துருமேங்கிற அந்த பொறுப்புணர்வு இல்லாம சமுதாயம் நகரும் பொழுது விழுந்த குழந்தைக்கு எந்த உறவும் இல்லாம தன்னுடைய குழந்தைகளையும் தன்னுடைய உறவுகளையும் வீட்டுல விட்டுட்டு அந்த குழந்தைய உயிரோடு மீட்கிற வரைக்கும் அங்கேயே தூக்கம் இல்லாம உணவு இல்லாம நின்றுட்டு இருக்காங்க. நீங்க கேட்கலாம், அதுதானே அவங்க வேலை. ஆனா அந்த வேலையை தேர்ந்தெடுக்கக்கூடிய முதுகெலும்பு அவங்களுக்கு இருக்குதானே, அவங்க உண்மையான ஹீரோஸ். ஆம்புலன்ஸ் டிரைவ் பண்ணிட்டு போறாருல உயிரை காப்பாத்த, அந்த டிரைவர் இஸ் a ஹீரோ. காவல்துறை மிகப்பெரிய ஹீரோ. உங்க பள்ளிக்கூடத்துல எங்க குப்பை போட்டாலும் யார் வந்தாலும் ஒரு சின்ன பேப்பர் கூட எங்கேயும் தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மீண்டும் மீண்டும் அதை சுத்தம் பண்ணி குப்பையை போட்டுட்டு போலாம். சாப்பிட்ற 5 ஸ்டார் ரேப்பரை போட்டுட்டு போலாம், எதை போட்டுட்டு போலாம். தலைக்கு பூ வச்சுட்டு வந்து பூ காஞ்சு போச்சுன்னா அதை கூட டெஸ்க் அடியில விட்டுட்டு போலாம். சாப்பிடும்போது டிஃபன் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய மிளகாயோ கருவேப்பிலையோ எது வேணாலும் அங்க விழலாம். பள்ளிக்கூடத்துல அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. 10 பேர் பார்க்கும்போது பண்ணாம இருக்கிறது வேற, யாரும் பார்க்காம நாம பார்க்கும்போது பண்ணாம இருக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. அதை மீண்டும் மீண்டும் சுத்தம் பண்ணிட்டே இருக்கக்கூடிய நபர் மிகப்பெரிய ஹீரோ. இங்க வந்து நீ உட்கார காரணமா இருக்கக்கூடிய உன் தாயும் தகப்பனும் மிகப்பெரிய ஹீரோ. இங்கிருந்து நீ படிச்சு மேல வரணும் அப்படின்னு உனக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஆசிரியர்கள் மிகப்பெரிய ஹீரோஸ். இந்த ஹீரோ ஹீரோயின்ஸ்க்காக நல்ல ஒரு கைத்தட்டல் தரலாமா? ஒரு டாக்டர் ஒரு ஹீரோ, ஒரு நர்ஸ் ஒரு ஹீரோ, தட்டுல சாப்பாடு வந்து விழறதுக்கு காரணமா இருக்கக்கூடிய விவசாயி பெரிய ஹீரோ. நல்ல கல்வி திட்டங்களை கொண்டு வராங்களா, உனக்காக நீ தேர்ந்தெடுத்து அனுப்பி இருக்கக்கூடிய அரசியல் இருக்கக்கூடிய நபர்கள் மிகப்பெரிய ஹீரோக்கள். அப்ப உண்மையான ஹீரோ, உண்மையான ஹீரோயிசம் என்ன? தனக்காக இல்லாம உனக்காக there is somebody waiting for you, there is somebody thinking for you, thinking about you. 2024 இருந்து இந்த குழந்தை கிளம்பி போய் 2034 பெரிய ஆளா திரும்பி வரணும் அப்படின்னு சொன்னா அதனுடைய கல்வி திட்டம் எப்படி இருக்கணும், இன்னும் 10 வருஷத்துக்கு கல்வி திட்டம் தாண்டி எப்படி வரணும், இன்னும் மேல வரணும், இன்னும் பல நாடுகள் இங்க வந்து சேரணும். இது அத்தனையும் ஏன் உங்க மேனேஜ்மெண்ட்ல இருக்கக்கூடிய உங்ககிட்ட நான் கேட்டேன், உங்க பள்ளிக்கூடத்துக்கு ஃபாரின்ல இருந்து வந்த குழந்தைங்க இங்க படிக்கிறதுக்கு வந்தா அது எவ்வளவு அழகாக இருக்கும் கற்பனை பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னேன் நான். You are all brand ambassadors. You are not ordinary people. You are royal ambassadors of Royal School. அப்ப எவ்வளவு கெத்து வேணும், எவ்வளவு கம்பீரம் வேணும், எவ்வளவு திமிரு இருக்கணும், எவ்வளவு கர்வம் இருக்கணும், எவ்வளவு பெருமை இருக்கணும். இது அத்தனையும் உனக்குள்ள வரணும் அப்படின்னா உண்மையான சாகசம் என்னன்னு தெரியணும். தோத்து போயிட்டீங்க அப்படின்னா ஜெயிக்கணும்னு மட்டும்தான் தோணும். அவமானப்படுத்தப்பட்டீங்க அப்படின்னா சாதிக்கணும்னு தோணும். ரெண்டுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கு. மேம் ஐ டிட் நாட் கெட் மார்க் மேம், அடுத்த தடவை 40 வாங்குறது 60 வாங்குறேன், அவ்வளவேதான். ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கின குழந்தைகிட்ட நான் தோத்துட்டேன், அடுத்த தடவை ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறேன், அது அல்ல. எங்கேயாவது காயப்பட்டு, எங்கேயாவது அவமானப்பட்டு, யாராவது ஒன்னு மதிக்காம விட்டுட்டு போய் மனதுக்குள்ள ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன காயம் பட்டு திரும்பி அந்த காயத்துக்கு என்ன மருந்து போடணும் தெரியுமா? ரோஷங்கிற மருந்து போடணும். அந்த ரோஷங்கிற மருந்து போட்டேன் அப்படின்னா காயம் ஆறாம உள்ளுக்குள்ள அப்படியே உட்கார்ந்துருக்கும். அதான் வள்ளுவன் சொல்லுவான், நாவினால் சுட்ட வடு அப்படின்னு சொல்லுவான். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே. அது எவ்வளவு ப்ரொஃபவுண்டான ஒரு பயாலஜி அதுக்குள்ள. தீயினால் சுட்ட புண் ஆறும் இல்ல, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும். மற்ற காயங்கள் ஆறுறதுக்கும் தீப்புண் ஆறுறதுக்கும் வித்தியாசம் ரொம்ப இருக்கு. தீப்புண் ஆறுறது எப்படின்னா, நீ பார்க்கக்கூடிய முதல்ல இருக்கக்கூடிய டெர்மிஸ், அந்த எபிடெர்மிஸ், எண்டோடெர்மிஸ் எல்லாத்தையும் தாண்டி உள் வரைக்கும் போயிடும். வண்டியினுடைய சைலன்சர் சுட்டா அந்த தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு. உள் வரைக்கும் போயிடும். மேல தோல் வந்த மாதிரி இருக்கும், ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற புண் ஆறாது. வள்ளுவன் தான் சொல்றாரு, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும். அது கூட உள்ளுக்குள்ள ஆறி போயிரும். என்னது ஆறாது அப்படின்னா, ஆறாதே நாவினால் சுட்டவடு. தோத்து போறவங்களுக்கு ஜெயிக்கணும்னு தோணும், ஆனா காயப்பட்டவங்களுக்கு அவமானப்பட்டவங்களுக்கு சாதிக்கணும்னு தோணும். அப்ப என்ன எடுக்க போற நீ மனதுக்குள்ள? ஒன்னு அவையத்து முந்தியிருப்ப செய்யணும் அப்படின்னு சொன்னா யாரெல்லாம் எங்கெல்லாம் நின்னு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அம்மா.
காயப்படுத்துறவங்களை திருப்பி காயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல, நின்று பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அவங்க பார்க்க நான் மேல வருவேன் அப்படின்னு வீரமாக வார்த்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அவங்க பார்க்க நீ மேல வந்தா இன்னும் அவங்கதான் உன்னுடைய அளவுகோல். அவங்க பார்க்க நீ மேல வர மாட்ட, நீ மேல வந்ததுக்கு அப்புறம் அவங்க உன்னை பார்ப்பாங்க. These two are totally different. புரிஞ்சுக்கோ. அவங்க பார்க்க நான் மேல வருவேன். நிறைய பேர் சொல்லுவாங்க என்ன கீழே தள்ளிட்டாங்க, அவங்க பார்க்க நான் மேல வருவேன். இன்னும் அவங்கதான் உன்னுடைய யாட்சிக், அவங்கள வச்சுதான் நீ அளக்குற. உனக்கு கீழே தள்ளவங்களுக்காக நீ மேல வரல, நீ மேல வரும்போது உனக்கு கீழே தள்ளவங்களும் சேர்ந்து உன்ன பார்ப்பாங்க. அந்த ரோஷம் வரணும் அப்படின்னா வீட்டுக்குள்ள அதற்கான சூழலை கண்டிப்பாக தாய் தகப்பன் உருவாக்கணும். உங்களுடைய கஷ்டங்களை குழந்தைங்க கிட்ட சொல்லி வளங்க. ஏன்னா எனக்கு அப்படி ஒரு கேள்வி இருந்தது. நான் போன ஒரு கல்லூரியில ஒரு ஸ்டூடெண்ட் என்கிட்ட கேட்டாரு, அது எப்படி உங்க தலைமுறையில தோத்து போயிட்டீங்க அப்படின்னா அடுத்தது என்ன அப்படின்னு பாக்குறீங்க, எங்க தலைமுறையில தோல்வின்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷம் தற்கொலைன்னு ஒரு எண்ணம் மனதுக்குள்ள வருது, உங்களுக்கு எங்களுக்கு ஏன் இவ்வளவு பெரிய வித்தியாசம்? எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் அந்த குழந்தை என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்டுது அப்படின்னு சொல்லி. அந்த குழந்தைகிட்ட சொன்ன அதே பதில் குழந்தை நான் சொல்லக்கூடியது, he is an engineering graduate. He is not a graduate, he is doing engineering. 3rd year படிக்கக்கூடிய ஒரு பையன் எழுந்திருச்சு கேட்ட கேள்வி அது. அவர் கேட்ட போது நான் அதான் பதில் சொன்னேன். வீட்டுல குழந்தைங்களுக்கு ஏமாற்றங்களை கொடுங்க, ஏமாற்றங்கள் ரொம்ப முக்கியமானது. இப்ப போய் சைக்காலஜிஸ்ட் கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க எல்லாம் சொல்லக்கூடியது நோ சொல்லி பழகுங்க. பெற்றோர்கிட்ட தான் சொல்ல நோ அப்படின்னு சொல்லி பழங்க. your no is not a word, it's a sentence ன்னு சொல்லுங்க. அம்மாவோ அப்பாவோ நோ அப்படின்னு ஒரு தடவை சொன்னாங்க, இல்லை முடியாது மாட்டேன் அப்படின்னு சொன்னா டாட் ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அசையக்கூடாது. ஆனா அதை சொல்லும் பொழுது அதுல காழ்ப்பு இருக்கக்கூடாது, கசப்பு இருக்கக்கூடாது, வன்மம் இருக்கக்கூடாது, விரக்தி இருக்கக்கூடாது. அதுல நேர்மை இருக்கணும், அன்பு இருக்கணும், அன்பை தாண்டி நான் சொன்னக்கூடிய அக்கறை இருக்கணும். உன்னுடைய இந்த வயதுக்கு இது இப்பொழுது தரக்கூடாது, நான் தரமாட்டேன். எங்களுடைய காலகட்டங்கள் இப்படி இருந்தது. எல்லாத்துக்கும் நோதான் ஒரு பதிலாக இருக்கும். வீட்டுக்கு ஒரு குழந்தை 2 குழந்தை இருக்கிற காலங்கள் எல்லாம் 5 குழந்தைகள் 8 குழந்தைகள் இருந்த காலகட்டத்தில் என்னுடைய பிரதிநிதி நான். நீங்க எல்லாம் பூமர் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லுவீங்களே, ஐ எம் a happy boomer. எல்லா குழந்தைங்களும் வீட்டுல வேற சொல்வீங்களே பூமர்ஸ் அப்படின்னு அம்மா அப்பாவுக்கு சொன்னா முகம் திருண்டா வாடிடும். பூமர் ஆஞ்சி, பூமர் அங்கிள், பூமர் அப்பா, பூமர் என்னன்னு தெரியுமாடா உனக்கு? அந்த பூமர்னா தெரியாம எல்லாரும் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல. இந்த பூமர் ஜெனரேஷன் என்ன தெரியுமா? 1945ல 2ஆம் உலக போர் முடிஞ்சிருச்சு. உலகம் பூரா உயிர் சேதம் ரொம்ப அதிகம். வீட்டுல 5, 6 இருந்த குழந்தைகள் எல்லாம் படைக்கு போயாச்சு. ஹிட்லரை பொறுத்த வரைக்கும் whenever a boy or a girl is born in Germany, he took it as a soldier born. அப்படிதான் அவர் எடுப்பாராம். ஒரு போர் வீரன், ஒரு போர் வீராங்கனை பிறந்திருக்கான்னு எடுப்பான். குழந்தைனே எடுத்தது கிடையாது. 5 வயசு 6 வயசு அம்மா அப்பா விட்டு திருப்பி கூட்டிட்டு போயிடுவாங்க. திரும்பி 15 வயசு 25 வயசு திரும்பி வரும்போது தாயை தெரியாது, தகப்பனை தெரியாது, எந்த விதமான உணர்ச்சியும் இருக்காது. ஒரு மெஷின் மாதிரி மாத்தி எடுப்பாங்க. அப்போ 2ஆம் உலக போர் முடியும் போது கணிசமான உயிர் சேதம் இருந்தது. 2ஆம் உலக போருக்கு அப்புறம் அந்த தலைமுறை, it's called boomer generation. What do you mean by booming? Becoming big, becoming large. அப்போ வீட்டுல அதிகமாக குழந்தைகளை பெற்றுக்கொள்ள ஆரம்பிச்சாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, மனித உயிர் மட்டும்தான் கேட்ட உடனே கிடைக்காது. 10 மாதம் முடிஞ்ச உடனே ஒரு குழந்தை பிறக்கும் அப்படிங்கறதெல்லாம் மூட நம்பிக்கை. 10 மாதத்துக்கு அப்புறம் ஆரோக்கியமாக உடலில் எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் அறிவோடு திறமையோடு, அழகோடுங்கிற வார்த்தை நான் சேர்க்கவே இல்லை பார், அறிவோடு திறமையோடு ஆரோக்கியமாக ஒரு குழந்தை பிறப்பதுங்கிறது மிகப்பெரிய காரியம். அதுவும் மருத்துவ உதவிகள் அவ்வளவு இல்லாமல் போர் முடிந்ததுக்கு அப்புறம். அப்ப வந்து தலைமுறைக்கு பேர் the boomer generation because the population boomed. அந்த பூமர் ஜெனரேஷனை பத்தி நாசா என்ன சொல்லும் தெரியுமா? ஏன் அம்மா அப்பாவுக்கு மரியாதை கொடுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். அவங்க எல்லாம் 2000ல பிறக்கல, அதுக்கு முன்னால பிறந்த தலைமுறை. ஏன்னா உங்களுக்கே 15-16 வயசு ஆயிருக்கும் அப்படின்னா they should be around 40-45 குள்ள இருப்பாங்க. நாசா சொல்லக்கூடியது, in the present generation you call yourself Gen Z, right? அது தாண்டி ஆல்பா, ஜென் ஆல்பாக்கெல்லாம் வந்துட்டீங்க நீங்க. உங்களையும் வச்சு பூமர் ஜெனரேஷனையும் வச்சு 2 பேரும் கண்டுபிடிங்க அப்படின்னா பூமர் ஜெனரேஷன் தான் புது இன்வென்ஷன்ஸ் நிறைய கொண்டு வருமா. ஏன்னா எதுவும் கிடைக்காம வந்த ஒரு தலைமுறை, எதுவும் கிடைக்காம வரும்போது இன்னும் உருவாக்கணும் இன்னும் உருவாக்கணும் இன்னும் உருவாக்கணும் அப்படின்னு தோணும். அப்படி உருவாக்கி உருவாக்கி கொண்டு வந்த ஒரு தலைமுறை. அந்த தலைமுறைக்கு என்ன பெரிய ஒரு நல்ல விஷயம் கிடைச்சி தெரியுமா? அப்பா அம்மா நோ சொல்ற அப்பா அம்மா. என்ன கேட்டாலும் இல்லை, இது உனக்கு சரியாகாது. 16 வயசு 17 வயசு எனக்கு ஒரு பைக் வேணும், முடியாது. அப்பா உங்க வண்டி எடுக்கிறேன், கூடாது. கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாம அப்பா உங்க ஸ்கூட்டர் ஓட்டிட்டு போறேன், கூடாது. You are not yet 18 years old. If anything happens, immediately who will be taken into custody?
தாய் தகப்பனை தான் உள்ள கூப்பிடுவாங்க. ரோட்ல இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் ஏதாவது ஒரு 16 வயசு பையன் ஸ்கூட்டர் ஓட்டிட்டு போறதோ பைக் ஓட்டிட்டு போகும்போது நான் நினைச்சுப்பேன் எவ்வளவு பொறுப்பில்லாத தாய் தகப்பன். அப்ப பெற்றோரா இருக்கக்கூடியது அப்படின்னா மிகப்பெரிய விஷயம் என்ன தெரியுமா? பொறுப்புள்ளவர்கள் மட்டும்தான் பெற்றோரா இருக்க முடியும். அப்ப நீங்க எதை பெற்றோர்? பொறுப்பை பெற்றோர். அப்ப பொறுப்புள்ள தாய் தகப்பனாக இருக்காங்க அப்படின்னு சொன்னா அந்த பூமர் தலைவரை சேர்ந்தவங்களுக்கு நல்ல ஒரு விஷயம் கிடைச்சது வாழ்க்கையில. அப்பா அம்மா அவங்க கிட்ட எதுவும் கிடையாது. இந்தியா பூரவே அப்படிதான் இருந்தது. ஏழ்மை அல்ல, சிக்கனம். நேற்றைக்கு கூட ஏதோ பேசிட்டு இருக்கும் பொழுது என் வீட்டுல கூட அந்த டயலாக் வந்தது. உணவு கொஞ்சம் ஒரு ஒரு மீறி போனா ஒரு கரண்டி இருக்கக்கூடிய ஒரு சாம்பாரோ கூட்டோ ஏதோ மிஞ்சிச்சு. ரொம்ப நேரம் நான் அதையே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தேன். அப்ப என்னுடைய அடுத்த தலைமுறை கேட்ட கேள்வி, ரொம்ப யோசிக்கிறீங்கல்ல, ஜஸ்ட் ஒரு கப்பு தானே, அது என்ன ஒரு கரண்டி மிச்சம், இது என்ன பெரிய விஷயம், கொட்டிட்டா போச்சு அப்படின்னு. அப்ப நான் உங்களுக்கு பதில் என்ன சொன்னேன் தெரியுமா? we are not wired that way அப்படின்னு சொன்னேன். எங்களை அப்படி உருவாக்கவில்லை இயற்கை. ஏன்னா ஒரு சின்ன பொருள் எவ்வளவு பெரிய விஷயம் எங்களுக்கு தெரியும். ஒரு குடும்பத்துல அந்த ஒரு கரண்டி தான் கிடைச்சிருக்கும், அந்த அவ்வளவுதான் உணவு கிடைச்சிருக்கும், பஞ்சம் கிடையாது. இந்தியால அதுதான் சிக்கணும், அவ்வளவுதான் முடியும். அப்படிதான் எங்களுக்கு ஒரு பாடலும் இருந்தது. தோசை அம்மா தோசைன்னு ஒரு பாடல் இருந்தது. அம்மா சுட்ட தோசை, அரிசி மாவும் உளுந்து மாவும், குழந்தைக்கு அதுவும் சொல்லி கொடுத்துருவோம். எதை சுட்டா தோசையா கிடைக்கும், எவ்வளவு வருஷத்து ரிசர்ச், ஆயிரக்கணக்கான வருஷங்கள் ரிசர்ச் இது. ஒரு இட்லியோ தோசையோ வரணும்னா என்னெல்லாம் போடணும், எவ்வளவு போடணும், எப்படி போடணும், ஊற வைக்கணும், ஃபெர்மெண்ட் ஆகணும், your gut health will be okay. இது அத்தனையும் சொல்லாம சொல்லி கொடுத்துட்டு அப்பாவுக்கு 4, அம்மாவுக்கு 3, அண்ணனுக்கு 2, பாப்பாவுக்கு 1. சரி, எல்லாருக்கும் கொடுத்தாச்சா? தின்ன தின்ன ஆசை, திருப்பி கேட்டா பூசை அப்படின்னு முடியும். சாப்பிட நல்லா இருக்கும், ஆனா இன்னொன்னு வேணும்னு கேட்டா கிடைக்காது, அடிதான் கிடைக்கும். அப்படின்னா என்ன? எண்ணி கொடுத்தது. அப்படிப்பட்ட தலைமுறையில இருந்து வந்தவங்களுக்கு நோ அப்படின்னு சொல்றது அப்சல்யூட்லி நார்மல். என்ன கேட்டாலும் கிடைக்காதுன்னு தெரியும், இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏமாற்றங்கள் பழகி 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 எங்களுக்கு தோல்விகளை பார்த்து பயப்படவே இல்லை இந்த தலைமுறை. எத்தனை தடவை தடுக்கி விழுந்தோன்னு எல்லாரும் எண்ணிட்டு இருந்த போது எத்தனை தடவை எழுந்தோன்னு எண்ணிட்டு இருந்த பூமர் தலைமுறை. நாங்க உங்களுக்கு கொடுக்காம போனது அது மட்டும்தான். உங்க அப்பா அம்மா கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம் அதுதான். You should be disappointed in life. வாழ்க்கையில ஏமாற்றங்கள் வரணும், டிசப்பாயின்மெண்ட் வரணும். இது வாங்கிட்டு வரேன் அப்படின்னு அப்பாக்கள் வாக்குறுதி கொடுக்க, அம்மாக்கள் மறந்துடாதீங்க அப்படின்னு பின்னால சொல்ல, மாலையில அப்பா திரும்பி வரதே பெரிய விஷயம். அப்பா திரும்பி வந்ததுக்கு ஆண்டவனுக்கு நன்றின்னு சொல்றதுக்கு பதிலாக அப்பா என்ன கொண்டு வந்தாருன்னு கேட்கிற தலைமுறையை நாங்க வளர்த்திருக்கோம். அவையத்து முந்தி இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அம்மா. அவையத்து முந்தி இருக்கணும் அப்படின்னா நன்றி தெரியணும்டா, கிராட்டிடியூட் வேணும். எனக்காக தங்க தோல்ல என் தாயும் தகப்பனும் அவங்களுக்கு கிடைக்காத கல்விய, அவங்களுக்கு கிடைக்காத வசதியை எனக்காக எப்படி கொடுத்து என்ன தோல்ல தூக்கி வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியும். பூமர் ஜெனரேஷன் இஸ் லைக் a giant. ராட்சதர்கள் மாதிரி நிப்போனாங்க, அடிக்கும் தலைக்கும் உயரமா நிற்கக்கூடியவங்க. அப்பாவுடைய உயரத்தை சொல்ல, அம்மாவுடைய உயரத்தை சொல்ல. I am not talking about the physical height. I am talking about the emotional solidarity they have. முதுகெலும்பு எக்காலும் இரும்பாலும் ஆனது உங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும். அவங்க தோல்ல நிக்கிறதுனால அவங்க பார்த்த உலகத்தோட இன்னும் அதிகமாக அவனால பார்க்க முடியும், இன்னும் நிறைய தூரம் அவனால பார்க்க முடியும். 2000க்கு முன்னால பிறந்த தாய் தகப்பன் அவனுக்கு 2000க்கு அப்புறம் பிறந்த குழந்தைகளை கொடுத்திருக்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. அப்போ பண்ண வேண்டியது அந்த பையன்கிட்ட இந்த பதில் தான் சொன்னேன் நான். ஏமாற்றங்கள் கிடைத்த எந்த தலைமுறையும் தோல்வியை கண்டு அச்சப்படாது. இது ஒரு ஏமாற்றம் தானே. அப்ப என்ன பண்ணுவோம்? எங்களுக்கு பிளான் ஏ இருக்கும், பிளான் பி இருக்கும், பிளான் சி இருக்கும், பிளான் டி இருக்கும், ஜி வரைக்கும் Z வரைக்கும் 26 எழுத்துக்கும் வைப்போம். 26 இங்கிலீஷ்ல இருக்கா, தமிழ்ல இருக்கிற அத்தனை எழுத்துக்கும் கொண்டு போயிடுவோம். இது இல்லையா? அடுத்தது நீ போய் உங்க அப்பாவையும் அம்மாவையும் பாரு. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அங்கேயே முடங்கி நின்றுச்சு அப்படின்னா 1 நிமிஷம் கவலைப்படுவாங்க, 2 நிமிஷம் 2 பேரும் உட்காந்து யோசிப்பாங்க, 3வது நிமிஷம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? they are like water. நகரக்கூடாதுன்னு கல்லு வச்ச கல்லு மட்டும் தாண்டா அங்க இருக்கும், தண்ணி அதை தாண்டி என்னைக்கோ போயிருக்கும். your parents are like water. தாண்டி போயிருப்பாங்க. உங்ககிட்ட சொல்லாம நீ தூங்குனதுக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் அவங்களுடைய பொருளாதாரத்தினுடைய பிரச்சனையை பத்தி பேசியிருப்பாங்க. கொரோனா காலத்துல அஸ்திவாரத்தை இழந்த தாய் தகப்பன் எத்தனை பேருக்கு எத்தனை பெரிய கஷ்டங்கள் வந்திருக்கு. when have you appreciated them? when have you congratulated them? இன்னைக்கு பண்ணு. இன்னைக்கு பேசி முடிச்சதுக்கு அப்புறம் எங்களை அவையத்து முந்தி இருக்க செய்யறதுக்காக நீங்க படக்கூடிய பாடு இவ்வளவு பெருசு. தாய் தகப்பனும் அதே மாதிரி படுற கஷ்டத்தை குழந்தைகிட்ட சொல்லுங்க. அவங்க உங்க பையன்கிட்டயும் அவங்க உங்க பொண்ணுகிட்டயும் சொல்லாம அடுத்த வீட்டு குழந்தைகிட்டயா சொல்ல போறீங்க? ஆனா சொல்லும் போதுல அழுகு இருக்கக்கூடாது, புலம்பல் இருக்கக்கூடாது, ஏக்கம் இருக்கக்கூடாது, விரக்தி இருக்கக்கூடாது. அதுல கர்வம் இருக்கணும், அதுல பெருமை இருக்கணும், அதுல கம்பீரம் இருக்கணும். புலம்பரசம் தொடங்கிட்டீங்களா அப்படின்னு குழந்தை கேட்கிற மாதிரி தொடங்க கூடாது.
இன்னொரு தடவை சொல்லுங்கப்பா. நீங்க சொன்னீங்கல்லப்பா, நீங்க 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது எத்தனை இடத்தை தாண்டி நீங்க பள்ளிக்கூடம் போறதுக்கு உங்களுக்கு காலைல செருப்பு கூட கிடையாதுன்னு சொல்வீங்களேப்பா. அவ்வளவு இடம், அவ்வளவு மைல் நடந்து போவீங்கன்னு சொல்வீங்களேப்பா. மத்தியானம் சாப்பாடு கூட இருக்காதுன்னு சொல்வீங்களேப்பா. வீட்டுக்கு திரும்பி வந்த உடனே அம்மா மத்தியானம் சமைச்சு வச்சது கையில கொடுப்பாங்கன்னு சொல்வீங்களேப்பா. ஒருவேளைதான் சாப்பாடா இருக்கும்னு சொல்வீங்களே. இன்னொரு தடவை சொல்லுங்கப்பா அப்படின்னு குழந்தை கேட்கணும். அப்படின்னா கதை கேட்கிற சுவாரஸ்யம் இல்ல. நான் இப்ப சொன்னேன் இல்லையா, உன் தாயும் தகப்பனும் பெரிய வீரர்கள் அப்படின்னு சொன்னேன் தானே. வீரர்கள் உங்க தாயும் தகப்பன், தே ஆர் த ரியல் ஹீரோஸ்னு. ஹீரோயிக் டேல்ஸ் உட்காந்து கேட்கணும். அதை விட்டுட்டு நான் உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன், உன்னை எவ்வளவு பாடுபட்டு படிக்க. புலம்பாதீங்க. புலம்புறதை கேட்கறதுக்கு யாருக்கும் பிடிக்காது. ஒரு நிமிஷம் பொறுமையா நிக்கலாம், 2வது தடவை சகிச்சுக்கலாம், 3வது தடவை நீங்க வரும்போதே காணாம போயிடுவாங்க குழந்தைங்க. சொல்லும் போது அதுல கர்வம் இருக்கணும். சொல்லும் போது பாடுபட்டு வந்திருக்கேன்டா அப்படிங்கிறது இருக்கணும். குழந்தைங்களை எத்தனை 5 வயசுல அண்ணாந்து பார்த்த குழந்தைங்க 15 வயசுலயும் அண்ணாந்து பார்க்கணும். அப்பா அம்மா பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிட்டு வாங்க, கர்வமா கையில கூட்டிட்டு வரணுமே தவிர 15 வயசுல என்னப்பா உங்க ட்ரெஸ் நல்லா இல்லப்பா, ஷர்ட் நல்லா இல்லப்பா, செருப்பு நல்லா இல்லப்பான்னு சொல்லக்கூடாது. செருப்பையும் ஷர்ட்டையும் அப்பாவுடைய தோற்றத்தையும் அம்மாவுடைய தோற்றத்தையும் தாண்டி அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய வீரம் கண்ணுக்கு தெரியணும். The real hero should be visible. அப்படின்னா நீங்க சொல்லணும். அப்பா அம்மா அக்கா ஒரு தடவை கை தட்டி பார்க்கலாம், சந்தோஷமா தட்டு. பிரில்லியன்ட். இந்த கைத்தட்டலோட நிக்க போறதுல இன்னைக்கு போய் பார்க்க போற, இன்னைக்கு போய் கையை பிடிச்சுக்கிட்டு அவங்க கிட்ட சொல்ல போற தேங்க்யூ அப்படின்னு சொல்ல போற. அதுக்குள்ள நிறைய சினிமா டயலாக் வந்திருக்கும். அம்மா அப்பாக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்ல வேண்டாம், ஃப்ரெண்டுக்கு தேங்க்ஸ் சொல்ல வேண்டாம், வேற யாருக்கு சொல்ல போறீங்க? வேற யாருக்குமா சொல்ல போற? அப்பா அம்மாவுக்கு சொல்லாத நன்றி யாருக்காக சொல்ல போற? அப்பா அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்காம யாருக்காக கேட்க போற? சாலையில போகும்பொழுது உன் மேல சேர வாரி அடிச்சிட்டு போற பஸ் கிட்ட போய் ஏதாவது சொல்ல போறியா? எதுவும் இல்லை. 3 பேர் இரவும் பகலும் தூங்காம உனக்காக உட்கார்ந்துட்டு இருக்கான உன் தாயும் தகப்பனும் ஆசிரியரும். இவர்களுக்கு கொடுக்காத நன்றியை வேற யார்கிட்ட கொண்டு போய் கொடுக்க போற? யூ ஆர் இட்டர்னலி இன்டெப்டட் டு தெம். நிரந்தர கடனாளிகள் நீங்க. அதுக்கு வட்டி கூட உங்களால கட்ட முடியாது. வாழ்க்கையில மிக உயரத்துக்கு போனதுக்கு அப்புறம் பக்கத்துல இருக்கிற அத்தனை பேரும் உன்னை கொண்டாடும் போது இன்னும் உன்னுடைய வேருக்கு நீர் ஊற்றிட்டு இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தா 3 பேர் இருப்பாங்க. அந்த வேருக்கு நீர் ஊற்றிட்டே இருப்பாங்க. போற இடத்துல இருக்கக்கூடிய அந்த குழந்தைங்கிட்ட எல்லாம் நான் சொல்வேன், உனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா சொந்தங்களையும் ஒரு தடவை பாரு. மரங்களை போல பாரு. மரத்துல இருக்கக்கூடிய இலை மாதிரி வந்துட்டு போற உறவுகள் இருக்கும். இப்ப எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான், எல்லாம் மொபைல்ல வாட்ஸ்அப் குரூப்ல இருப்பாங்க. பார்த்த பட்டீஸ் அப்படின்னு சொல்வீங்க, எல்லாம் அழகா இருக்கும்டா. ஆனா அந்த இலை ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் உதிரும். அம்மா மஞ்சளா போகும், மஞ்சளா போய் அப்படியே சருகாகும், சருகாய் அப்படியே உதிர்ந்துரும். எந்த இலை வரும்போது அவ்வளவு அழகாக இருந்ததோ, பார்க்கறதுக்கு அவ்வளவு ரம்யமாக இருந்தோ, அந்த இலை அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் உதிரும். மரத்துக்கு அந்த அறிவு இருக்கு, ஒரே அறிவு இருக்கக்கூடிய மரத்துக்கு அந்த புரிதல் இருக்கு. இட் இஸ் ஹைலி சீசனல். வாழ்க்கையில சில உறவுகள் அப்படிதான் வரும், வெரி வெரி சீசனல். அதையே உயிரா நினைக்காதே. இலைகள் போல வந்து போகக்கூடிய உறவுகள் இருக்கின்றன. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மரத்தினுடைய கொப்பும் காம்பும் கிளையும் இருக்கும். அது இலைகள் மாதிரி ஒவ்வொரு சீசனுக்கும் உதிராது. ஆனா 4 மழை, 4 வெயில், 4 பனி, ஊஞ்சல் கட்டின அந்த கொம்பு அப்படியே இருந்து ஒரு நாளைக்கு உடஞ்சு விழும். 5 வருஷம் கழிச்சு ஆச்சரியப்படுவேன். நீ 5 வயசுல ஊஞ்சல் ஆடும்போது அப்படியே இருந்து 10 வயசுல பாடா ஏறலப்பா தப்பிச்சேன் அப்படின்னு. சில உறவுகள் அப்படிதான் இருக்கும், மரத்தினுடைய கிளைகள் மாதிரி இருக்கும். ஆனா இந்த இலை மாதிரியும் கிளை மாதிரியும் இல்லாம காய் மாதிரியும் கனி மாதிரியும் சீசனலாக பருவ காலத்திற்கு வந்துட்டு போகக்கூடிய உறவுகள் மாதிரி இல்லாம, இந்த மரம் பட்டு போயிடுச்சோ அப்படின்னு நினைக்கும் போது மீண்டும் துளிர்த்து வரணும் அப்படின்னா கண்ணுக்கு தெரியாம, மற்றவங்க பார்வைக்கு தெரியாம, யாரும் கொண்டாடாம மண்ணுக்குள்ள இருட்டுக்குள்ள மோதி மோதி ஒரு சொட்டு தண்ணி கிடைச்சாலும் அதை உனக்கு கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய வேர் இருக்கு இல்லையா, அந்த வேர் தான் உங்க அம்மாவும் அப்பாவும் ஆசிரியரும். அவங்களை யாரும் கொண்டாட மாட்டாங்க. வீட்டினுடைய அஸ்திவார கல் மாதிரி யாரும் ஆஹா எவ்வளவு அழகா இருக்கு அஸ்திவாரம் எல்லாம் சொல்லுவாங்க. வீடு ரொம்ப நல்லா இருக்குங்க, பாக்குறதுக்கு ரொம்ப ஃபேஸ் லிஃப்ட் பயங்கரமா கொடுத்துட்டீங்க, எலிவேஷன் ரொம்ப அழகா இருக்கு, இந்த கண்ணாடி ரொம்ப அழகா இருக்கு, இந்த விளக்கு ரொம்ப அழகா இருக்கு, இந்த படிகள் ரொம்ப அழகா இருக்கு, இந்த வண்ணம் ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லுவாங்களே தவிர இத்தனையும் விரிசல் விடாம உட்காரணும்னா கீழே போட்ட அஸ்திவாரம் ரொம்ப அழகாக இருக்கணும். ஆனா அந்த அஸ்திவாரத்தினுடைய பெரிய அழகு என்ன தெரியுமா? வண்ண பூச்சு கிடையாது, உறுதி மட்டும்தான். அப்பாவும் அம்மாவும் ஆசிரியரும் உறுதியா நிக்க போக அவங்க தோல்ல ஏறி நிக்கிற. இன்னைக்கு போய் யூ வில் எக்ஸ்பிரஸ் யுவர் கிராட்டிடியூட் டு தெம். கைய பிடிச்சிட்டு கண்ணை பார்த்து அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் சொல்ற நன்றி. கொடுத்த எல்லாத்துக்கும் நன்றி. இந்த நன்றி சொல்லி 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 என்னுடைய கடனுடைய வட்டி கூட என்னால அடிக்க முடியாது. அப்பா அம்மாவும் கூசி போயிடுவாங்க, குறுக்கி போய் சீச்சி என்னடா இதெல்லாம் பேசுற, சும்மா பெரிய வார்த்தை எல்லாம் சொல்லதுரா, சும்மா இருக்கணுமா, இதெல்லாம் எதுக்கடி சொல்ற அப்படின்னு கேட்பாங்க. ஆனாலும் இட்ஸ் நாட் a teddy bear hug. கையை பிடிச்சிட்டு கண்ணில் ஒத்திட்டு சொல்லு நன்றி. எனக்கு நல்ல பள்ளிக்கூடத்தை தேர்ந்தெடுத்ததுக்கு நன்றி. அவையத்து என்னை எல்லார் முன்னாலேயும் என் தலையில மீது நிக்க வைக்க போறீங்க, அதற்காக பெரிய நன்றி.
உங்ககிட்ட மறைக்க மாதிரி எந்த செயலையும் நான் செய்ய மாட்டேன். நீங்க கூசி குறுகி நிக்கிற மாதிரி எந்த செயலுக்குள்ளேயும் நான் போயிட மாட்டேன். நீங்க காட்டக்கூடிய இந்த அக்கறை அப்படிங்கறத கேர், அதை விட பெரிய போதை எனக்கு கிடையாதுன்னு தாய் தகப்பனுக்கு சொல்லு. அதை விட பெரிய போதை வேற எதுவுமே கிடையாது. எல்லா போதை மருந்துகிட்டையும் குழந்தைங்க போறாங்க அப்படிங்கும் போது அவங்களுக்கு இந்த நன்றி உணர்வு இல்லாம போகிறது தான். எல்லார்கிட்டையும் நன்றியை காமிமா, எல்லாத்துக்கிட்டையும் நன்றியை காமிமா. உனக்காக செய்யக்கூடிய எல்லோருக்கும் நன்றியை சொல். இங்க நான் வரும்பொழுது ஒரு ஸ்டாஃப் அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு பம்ப் இருந்தது. அவர் என் கண்ணை கூட பார்க்கல. அவர் கை அந்த பம்பை மட்டும் காமிச்சுது. ஜாகிரதையா போங்க. அவர் வாய் திறந்து கூட சொல்லல. அது காமிச்சிட்டு ஏதோ காற்று எப்படி சுவாசிக்கிற காற்று கண்ணுக்கு தெரியாம கரைஞ்சு போகும் அந்த மாதிரி அவர் நடந்து போயிட்டாரு. ஐ எம் சோ தேங்க்ஃபுல் டு யூ. ஏன்னா எங்கேயோ பார்த்து நான் நடந்து வந்திருக்கலாம். வரும்பொழுது சார் சொன்னாரு, மேடம் தர ரொம்ப ஈரமா இருக்கு, ஜாகிரதையா வாங்க. சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. நடந்து வரவங்க பார்த்துட்டு வர வேண்டியதானே அப்படின்னு. இல்ல, ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்காக எதையோ ஒண்ணு தன்னை விட்டுட்டு எதையோ ஒண்ணு திருப்பி திருப்பி யாரோ ஒரு நபர் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா you should be eternally thankful to them. அது வந்தா மட்டும்தான் உங்களுக்கான மேடைகள் கிடைக்கும். அது வந்தா மட்டும்தான் மேடையில ஏறி வர்றதுக்கான படிகள் கிடைக்கும். அந்த குழந்தை கேட்ட போது அவங்ககிட்ட சொன்ன பதில் அதே மாதிரி இன்னொரு குழந்தை என்கிட்ட கேட்டது. தாய் தகப்பன் கிட்டே அந்த கேள்வி கேட்கலாம். நீ போய் கேட்டு பாரு. இன்னைக்கு உங்க பேரண்ட்ஸ் இங்க வரலன்னா அவங்க கிட்ட கேளு. ஒரு பொண்ணு எழுதிச்சு என்கிட்ட கேட்டா, யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட், போன மாசமோ அதற்கு முதல் மாசமோ தஞ்சாவூர்ல ஒரு பல்கலைக்கழகத்துக்கு நான் போன பொழுது கேள்விகள் கேட்கலாம் அப்படின்ன போது அந்த குழந்தை என்கிட்ட கேட்டா, நான் பறவையாக இருக்கணுமா பட்டமாக இருக்கணுமா அப்படின்னு கேட்டா. அவ கேட்ட அடுத்த நிமிஷம் படபட அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை பேரும் கை தட்டிட்டாங்க. ஏன்னா எல்லாருக்கும் புரிஞ்சுது அவ கேட்ட கேள்வி. அந்த குழந்தைக்கு முகத்துல நல்ல ஒரு புன்னகை. வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மடக்கியாச்சு கேள்வியில அப்படின்னு. நீ மடக்கவே வேண்டாம், நாங்கெல்லாம் மடக்க தயாரா தான் வரோம். நான் பேசிட்டு இருந்த பொழுது கூட சொன்னேன், அடுத்த தலைமுறை என்னை தாண்டி மேல போறதை பாக்குறதுக்காகத்தானே நான் காத்துட்டு இருக்கேன். அடுத்த தலைமுறை நான் சாதிச்சதை விட இன்னும் பெரிதா சாதிக்கிறத பார்க்கணுங்கிற பாக்கியத்துக்காக தானே நாங்கெல்லாம் உயிரோட உட்காந்துருக்கோம். நாங்க போன தூரத்தை விட 10 மடங்கு அதிகமா நீ போகணும் தானே பார்த்துட்டு இருக்கோம். நாங்க 10 படி கட்டணும் அப்படின்னா நீ 40 படி கட்டுவேன் அப்படின்னு தானே பார்த்துட்டு இருக்கோம். நீ பெரிய ஆளா வரதை பாக்குறதுக்காகத்தானே, உங்ககிட்ட தோக்கணும் தானே நாங்க அத்தனை பேரும் காத்துட்டு இருக்கோம். அப்போ அதுல பிரச்சனையே கிடையாது. ஆனா அந்த குழந்தை கேட்டது, நான் பறவையாக இருக்க வேண்டுமா பட்டமாக இருக்க வேண்டுமா அப்படின்னு. நான் சிரிச்சுட்டே தான் பதில் சொன்னேன். கேள்வி முழுவதும் உள்வாங்கிட்டு அந்த குழந்தைகிட்ட பதில் சொன்னேன். ஏன் பட்டமாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன், கூடாதுன்னு ஆசைப்படுறேன்னு தெரியும். ஏன் பறவையாக இருக்கணும் அப்படின்னு. பறவையை போல உன் சிறகுகளுக்கு வலு இருக்கும் பட்சத்தில், பறவையை போல உறுதியாக உன் இறக்கையை விசிறி விசிறி அடித்து மிக உயரமான ஒரு மரத்தின் உச்சாணி கொம்பில் போய் உட்கார முடியும். அந்த பட்சத்தில் எதிரிகளின் கையில் மாட்டிக்கொள்ள மாட்டாய். வாழ்க்கை சின்னாபினம் ஆகிவிடாது என்பது தெரியும் வரை, உனக்கு வலிமை உன்னுடைய இறக்கைக்கு வரும் வரை பட்டமாகத்தான் இருந்தாக வேண்டும். நீ எவ்வளவு உயரம் போனாலும் நீ எங்கே போகிறாய்ங்கிற கயிறை தாயும் தகப்பனும் டீச்சரும் பிடிச்சிட்டு தான் இருக்கணும். ஏன்னா அவங்க விட்டுட்டாங்க அப்படின்னா உயர பறக்கிறது மட்டும்தான் உனக்கு தெரியுமே தவிர பக்கத்துல இருக்கக்கூடிய மின்கம்பமோ பக்கத்துல இருக்கக்கூடிய மரக்கலையோ உனக்கு தெரியாது. அதில் மாட்டிக்கொண்டு அதிலிருந்து மீண்டு வரவும் முடியாமல் அங்கேயே இருக்கவும் முடியாமல் நீ திணறி சிதைந்து போக கூடாதுங்கிறதுக்காக உனக்கு வலு வரும் வரை நீ பட்டமாகத்தான் இருந்தாக வேண்டும். அதற்கு பின் நீ பறவையாகலாம் அப்படின்னு பதில் சொன்ன. அப்பா அம்மா கிட்ட நீ கேட்கிற கேள்வியும் இதுவேதான். நான் பறவையாகணுமா பட்டமாகணுமா அப்படின்னு சொன்னா, ஒரு சபையில வந்து அத்தனை பேர் முன்னால உன்னால நிக்க முடியும் அப்படின்னா, ஒரு செஸ் சாம்பியன் குகேஷ் அப்படின்னு சொல்றோம், எல்லாரும் இப்ப அவனோட போட்டோ எடுக்கணும், எல்லாரும் அவனை கொண்டாடணும், எல்லாம் பண்ணணும். ஆனா திரும்பி அந்த குழந்தைகிட்ட கேட்டாங்க, சிங்கப்பூர் how are you going to enjoy your victory அப்படிங்கும்போது ஸ்பெண்டிங் டைம் வித் மை டியர் ஒன்ஸ் அப்படின்னு சொன்னான். அவன் கையில அந்த கோப்பை வந்த உடனே திரும்பி பார்த்திருப்பீங்க அந்த கிளிப்பிங், அவங்க அப்பா கைக்கு போகுது, பின்னால சீட்ல உட்கார்ந்துருக்கிற அப்பாவுக்கு. அவங்களுக்கும் 2 சீட் பின்னால 4 வழி தண்ணீர் பின்னால இருக்கக்கூடிய அம்மா கைக்கு அது போகுது. வள்ளுவன் ரொம்ப அழகா சொல்லுவார் தெரியுமா, ஈன்ற பொழுதும் பெரிதுவக்கும். உன்னை பெற்றத பொழுது உடனே கொண்டு வந்து சொல்லுவாங்க, மகன் பிறந்திருக்கான் மகள் பிறந்திருக்கான், அதுவும் புரிஞ்சுக்கோ. குழந்தை பிறக்கிற வரைக்கும் தான் ஆனா பொண்ணா, பிறந்ததுக்கு அப்புறம் ஆனா பொண்ணான்னு கேட்க மாட்டாங்க. பிறந்ததுக்கு அப்புறம் அறிவுள்ள சான்றோர் கேட்கறது என்ன தெரியுமா, மகனா மகளா. ஏன்னா நீ பிறந்ததுக்கு அப்புறம் தான் அது வரைக்கும் ஒரு பெண்ணாகவும் மனைவியாகவும் இருந்த ஒரு பெண்மணி தாயாக பிறக்கிறா, கணவனாக இருந்த நபர் தந்தையாக பிறக்கிறாரு, அண்ணியாக சித்தியாக இவங்க எல்லாருமே அப்புறம் தான் பிறக்கிறாங்க. நீ பிறந்ததுக்கு அப்புறம் தான் உறவுகள் எல்லாம் பிறக்குது. அப்படி இருக்கும் பொழுது நீ மகனாகவோ மகளாகவோ பிறந்தாச்சு. அப்படிங்கும் பொழுது ஈன்ற பொழுதும் பெரிது உவக்கும். உவப்பு உவகை அப்படின்னா சந்தோஷம். நீ பிறந்து உனக்கு மகனோ மகளோ வந்திருக்காங்க அப்படின்னு
வலி தாங்காம அந்த பிரசவ வேதனை முடிஞ்சு அந்த மயக்கத்துல தெளிவில்லாம அரக்கன் மூடிட்டு இருக்கக்கூடிய அந்த அம்மா கிட்ட உன் காது கிட்ட வந்து மகன் பிறந்திருக்கான் மகள் பிறந்திருக்கான்னு சொல்லும் பொழுது பூரிப்போட அந்த அம்மா கண்கள் மலரும் இல்லையா? அதை விட கூட ஒரு அம்மாவுக்கு முகம் எப்ப மலருமா தெரியுமா? தன் மகனை நான் அந்த மகளைன்னு சேர்த்துக்கிறேன். சான்றோன் என கேட்ட தாய் அப்பா கொண்டு வந்து மேடையில நிறுத்தணும் அப்படின்னு வள்ளுவன் சொன்னாரு. அம்மா இருக்கிற இடத்துல இருந்து உன் பையன் பெரிய ஆளுன்னு யாராவது சொன்னாலே அம்மாக்கு போதும். என்ன காரணங்கிறதையும் மறுபடியும் சொல்றேன். If you meet a prince, remember he has been brought up by a queen. இளவரசனை சந்திச்சீங்க வாழ்க்கையிலனா ராணி வளர்த்திருக்கான்னு அர்த்தம். இளவரசியை சந்திச்சீங்கன்னா வளர்த்தது ஒரு ராணின்னு அர்த்தம். ராஜாவாக இருக்கிறது எல்லாருடைய பொறுப்பும். ஆனா அந்த ராஜாவுடைய பிரஜைகளாக இருக்கிற தகுதியோட ஒரு பெண்மணி வளர்க்கிறா அப்படின்னா it should be a queen who brings up princes and princesses. அப்போ அப்பா அம்மா கிட்ட மிகப்பெரிய விஷயமாக போய் நிற்கக்கூடியது அதுதான். அம்மாவும் அப்பாவும் ஒரு கொண்டாடுறாங்க அப்படின்னா அந்த கொண்டாட்டத்துக்கு தகுதியாக solemn promise. சிரிப்பு வருது இல்ல நமக்கு? காந்தியடிகளுடைய சுயசரிதத்தை எடுத்து படிக்கும்போது சத்திய சோதனை படிக்கும்போது அம்மா கிட்ட வெளிநாட்டுக்கு போறதுக்கு முன்னால அவர் கொடுத்த 3 வாக்குறுதிகள் எவ்வளவு பெரிய விஷயம் அம்மா. அது என்னைக்கு நம்ம யோசிச்சு பார்த்ததே இல்லடா. ஏன்னா சோதனை முழுவதுமே சத்தியத்துக்கு தான் வரும். ப்ராமிஸ் பண்றாரு, I will not go near this, no go near this, go near this. சத்திய பிரமாணம். அம்மா மட்டும்தான் கேப்பாப்பா, அப்பா கேட்பாரான்னு தெரியாது. அம்மா ஆனா கேப்பா. பக்கத்துல வந்து யாருக்கும் தெரியாம உன் காதுல மட்டும் விட்டுட்டு கையை நீட்டுவா. இந்த சத்தியம் பண்ணி கூட கேட்கக்கூடிய ஒற்றை சத்தியம் என்னவாக இருக்கும் தெரியுமா? உன்னுடைய அம்மான்னு என்னைக்கும் நான் அண்ணாந்து பார்த்து பெருமைப்படுற மாதிரி ஒரு பேரை மட்டும் கொடுத்தாங்கமே, வேற எதுவும் வேண்டாம் எனக்கு. உன் மேல பழி என்னைக்கும் வந்துடாம பாத்துக்கோ அப்படின்னு. இந்த உணர்வு உனக்கு இருக்கும் அப்படின்னா இவ்வளவு பெரிய மேடையில உன்னை கொண்டு வந்து நிறுத்திட்டு முன்னால உட்கார்ந்து இருக்கக்கூடிய தாயும் தகப்பனும் கண் அப்படியே கலங்குவாங்க. நீ கற்பனை பண்ணிப்பாரு. இதே 27ஆம் தேதி 12வது மாசம் 2034 யூ பிகம் சம்படி. பெரிய ஆளா வந்திருக்க நீ. யூ மே பி a leading surgeon, யூ மே பி a civil servant. உன்னை நம்பி கம்ப்ளீட்டா கொடுத்துட்டாங்க. உன்னை நம்பி இந்த ஊரை கொடுத்துருக்காங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் நீ பாத்துக்குவ. யூ ஆர் தி கலெக்டர் இல்லையா? நீ அடுத்தது ஐபிஎஸ் ஆகலாம். இல்ல ஃபாரினுக்கு போற, இந்தியா உன்னுடைய அம்பாசிடரா போற, எல்லா போர்களையும் உன்னால தவிர்க்க முடியும். உனக்கு பேச்சு சாதுரியம் அவ்வளவு அழகாக இருக்கு. அவ்வளவு மென்மையா பேசுறான்னு, அவ்வளவு ஆழமா பேசுற, அழுத்தமாக பேசுற. மிகப்பெரிய விவசாயியா வர, மிகப்பெரிய விஞ்ஞானி விவசாயியா மாறுற. இந்தியா ஒரு நாளும் உணவுப் பொருளை இறக்குமதி செய்யாது, நம்ம அந்த அளவுக்கு தன்னிறைவு பெற்றவர்கள் மாத்தி காட்டுற. மிகப்பெரிய வழக்குரைஞராக வர, மிகப்பெரிய ஆசிரியராக வர. இல்லையா? இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய அணு உலைகள் எங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் பெரிய ஆராய்ச்சிகள் கொண்டு போய் நிறுத்துற. கல்பாக்கத்துல போய் நிக்கிற நீ, கூடங்குளத்துல போய் நிக்கிற நீ. இது இஸ்ரோல அடுத்த ஏவுகணை உன் கையால போக போகுது. இது அத்தனையும் முன்னால உட்கார்ந்துருக்க. உன் அத்தனை பேரையும் உட்கார வச்சு இந்த குழந்தைங்க நின்ன போது கூட சொன்னேன், பிளீஸ் பி சீட்டட்னு சொன்னேன். நான் சிட் டவுன்னு சொல்லவே இல்லை. நான் உட்காருன்னு சொல்லுது, தயவு செஞ்சு உட்காருன்னு சொன்னேன். ஏன் இந்த தயவு செஞ்சு பிளீஸ்ங்கிற வார்த்தையை அதுல சேர்க்கிறேன்னு தெரியுமா? இந்தியாவோட எதிர்காலம் உன் கையில வரைபடமா ஓடிட்டு இருக்கு. உன் கையில ஓடுற ரேகை இந்தியாவுடைய எதிர்காலம். எண்ணி 10 வருஷம் கழிச்சு வேர் வில் இந்தியா பி, வாட் வில் இந்தியா பி அப்படின்னு நிர்ணயிக்க கூடியது நீ. உன்னை பெற்று கொடுத்த இந்த தாய் தகப்பனை என்னோற்றான் கொல்லணும் சொல் அப்படின்னு கைத்தட்ட வேண்டிய பெரிய பொறுப்புல நாங்க எல்லாம் உட்கார்ந்துருக்கோம். அப்படின்னா இவ்வளவு பெரிய ஆளா நீ இப்போ ஒரு 10 வருஷம் கழிச்சு வரப்போற அப்படிங்கும் போது உன் டீச்சர்ஸ் இப்பவே சொல்லணும். 10 வருஷம் கழிச்சு நீ வரும்போதும் டீச்சர்ஸ் சொல்லணும். அப்ப புதுசா இந்த டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, நம்ம ஸ்கூல் ப்ராடக்டா, அலுமினியஸ் ஆஃப் ஆர் ஸ்கூல், இது எல்லாமே அலுமினியா, நம்ம பள்ளிக்கூடத்துக்கு குழந்தைங்களா அப்படிங்கும் போது நீ நடந்து வரும்போது உங்க டீச்சர் சொல்லுவோம், யூ மே பி மேஜர், யூ மே பி லெப்டினன்ட் கர்னல், பெரிய ஆளாக இருக்கலாம், எல்லையை காப்பாற்றுற நபரா இருக்கலாம், மதுரை வீரன் சாமி மாதிரி போய் நிக்கலாம், எல்லைக்காளி மாதிரி போய் நிக்கலாம். நான் திருப்பி திருப்பி இந்த வார்த்தை தான் பயன்படுத்துவேன். ஊருக்கு வெளியில கோவில் கிடையாது. நீ யோசிச்சு பாரு, ஒரு மதுரை வீரன் சாமி அப்படின்னு சொல்றோம். எல்லையில நிற்கக்கூடிய சாமிக்கு தலைக்கு மேல கூரை கிடையாது. யாரும் போய் தினம் தினம் கொண்டாட போறது கிடையாது. மழையும் விழும், வெயிலும் விழும். ஆனாலும் கையில ஒரு ஆயுதத்தோட ஊரை காப்பாத்துறதுக்காக ஒரு எல்லைச்சாமி உட்கார்ந்துருக்கும். யாருடைய பாராட்டுதலையும் அது கேட்டதில்லை. வருஷத்துக்கு ஒரு தடவை ஏதோ ஒரு காவை கொடுத்துட்டு எல்லாரும் பக்கத்துல போய் நிற்போம். தாண்டி போறவங்களுக்கு அந்த அர்த்தம் புரிஞ்சா கணத்துல போட்டுக்குவாங்க. அன்றாடம் நீ போய் கும்பிடுற தெய்வங்கள் எதற்குள்ளேயும் அந்த தெய்வங்கள் வராது. ஆனா எல்லை தெய்வங்களாக நிக்கிற அந்த தெய்வங்கள் மாதிரி நீ வரலாம். நீ இறங்கி அப்படியே வரும்பொழுது உன்னுடைய சீனியர் மாஸ்ட் டீச்சர், இப்ப ஜூனியரா இருக்க டீச்சர் 10 வயசு ஆயிருக்கும், சீனியர் டீச்சரா ஆயிருப்பாங்க. புதுசா அந்த டீச்சர் கிட்ட சொல்லுவாங்க, அன்னைக்கே எனக்கு தெரியும், அப்பவே தெரியும்பா, அந்த குழந்தைய நம்பி எந்த வேலை வேணாலும் கொடுக்கலாம். அதனாலதான் சொன்னேன், நல்லா பாடின குழந்தைங்களை கை தட்டும் போது சொன்னேன், உங்க பொண்ணோ பையனோ இந்த கும்பலுக்குள்ள இருந்தா தயவு செஞ்சு குழந்தைய வீட்டுல பாட சொல்லுங்க. வரவங்க கிட்ட எல்லாம் சொல்லி பெருமைப்படுங்க. என் குழந்தை அவங்க பள்ளிக்கூடத்து காயர்ல இருக்கா அப்படின்னு சொல்லுங்க. என் பையன் அவன் தான் வெல்கம் அட்ரஸ் கொடுப்பான் அப்படின்னு சொல்லுங்க. அவன் தான் சீஃப் கெஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவான்னு சொல்லுங்க. பெருமைப்படுங்க. எல்லார் மனாலையும் தோல் நிமித்தி, நெஞ்சு நிமித்தி, முகவாய நிமித்தி உங்க குழந்தைய அறிமுகப்படுத்துங்க. நாட்டுடைய பிரஜைன்னு சொல்றது அவ்வளவு பெருமைப்படுத்துங்க.
10 வருஷம் கழிச்சு இந்த மேடைக்கு வரும்போது உங்க அம்மா அப்பாவுக்கு ஸ்பெஷலா அங்க போட்டிருப்பாங்க ஒரு சீட். பக்கத்துல வந்து அப்பா அம்மா உட்காந்துருக்காங்க, வேற அவங்க உட்காந்துருக்காங்கன்னு உங்க அப்பா சொல்றாரு, என் பொண்ணு என் பொண்ணு என் பொண்ணு, கண்ணெல்லாம் கலங்கிடும். அம்மா இந்த பக்கம் என் பையன் என் பையன் என் பையன், தட்டி தட்டி மறுபடியும் 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 அந்த என்ன அழுத்தி அழுத்தி சொல்லுவாங்க. ஏன்னா அத்தனை படி நீ ஏறி மேல போறதுக்கு உன்னை காவடி தூக்கி பல்லக்கு தூக்கி நின்னவங்க அவங்க. சாமிக்கு பல்லக்கு தூக்குற மாதிரி உன்னை பல்லக்குல தூக்கிட்டு நடக்கிறவங்க அவங்க. நடந்தா அவன் கால் வலிக்குமே தோண்ட தூக்கி நடக்கிறவங்க. அது புரிஞ்சுதுன்னா you will be eternally thankful to them. அடுத்ததாக மறுபடியும் வள்ளுவன் கிட்ட தான் திரும்பி வரேன். அவையத்து முந்தி இருப்ப செயல், திரும்பின பக்கம்னா you have toxic news. எங்க திரும்பினாலும் விஷமம் கலந்த செய்திகள் மட்டும்தான் வருது. டிவி ஆன் பண்ண ரொம்ப பயமா இருக்கு. பல நேரங்கள்ல நான் பல இடங்களை சொல்லிட்டேன், என் கணவர் எதையாவது பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னா அது அரசியல் விவாதங்களாக இருக்கலாம், வேற ஏதாவது விவாதங்களாக இருக்கலாம். அப்பெல்லாம் அவங்க காழ்போடும் கசப்போடும் வார்த்தைகளை கொப்பளிச்சு வெளியில அமிலங்கள் மாதிரி கொட்டும் போதெல்லாம் நான் சொல்வேன் அவர்கிட்ட, பா இவங்களெல்லாம் வீட்டுக்குள்ள விடாதீங்கப்பா அப்படின்னு சொல்லுவேன். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுதுன்னு கூட எனக்கு தெரியாது. இவங்களெல்லாம் வீட்டுக்குள்ள விடாதீங்கப்பா, வீட்டுக்குன்னு ஒரு புரிதம் இருக்குப்பா, வீட்டுக்குன்னு ஒரு அறம் இருக்குப்பா. அறம் சார்ந்தவர்கள் வாழக்கூடியது. மிக சாதாரணமான மனிதர்கள் நாம, மிக சாதாரணமான உடை உடுத்தி, மிக சாதாரணமா சம்பாதிச்சு, மிக சாதாரணமா உணவு உண்டு, மிக சாதாரணமாக உறங்கி, மிக சாதாரணமாக எழுந்து அசாதாரணமான குழந்தைகளை வளர்த்து கொடுக்கக்கூடிய சாதாரணமான ஆட்கள். Your parents are extremely ordinary, but they do something extraordinary. They are such extraordinary people. சாதாரணங்களால் மட்டும்தான் அசாதாரணங்களை உருவாக்க முடியும். அது அப்துல் கலாம் ஐயாவிலிருந்து தொடங்கி நீ யார் வரைக்கும் வேணாலும் பாரு, தரையிலிருந்து வந்த நபர்களாக இருப்பாங்க. ஒத்தொத்த கல்லா வச்சு ஊனி ஊனி அடுத்தபடி அடுத்தபடி அடுத்தபடின்னு கட்டி கட்டி வந்தவங்க. 10 படி கட்டி பல்லக்குல கொண்டு வந்து மேல உட்கார வச்சவங்க அல்ல, ஒத்த படி கட்டி ஏறி நின்னவங்க, அடுத்த படி கட்டி ஏறி நின்னவங்க. 15 படி கட்டினதுக்கு அப்புறம் அப்பாடா 15 படி கட்டிட்டேன், அடுத்த தலைமுறை 16வது படி கட்டினா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க. அப்படிப்பட்ட தாய் தகவன் பெற்று ஒண்ணு விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது be very proud of it. Introduce பண்ணும் பொழுது, when you introduce your parents, square up your shoulder, put your chin up and say, they are my parents, I will not be here without them. அவர்கள் இல்லாவிட்டால் எனக்கு இந்த மேடை கிடையாது. இது என் ஆசிரியர், இவர் இல்லாவிட்டால் எனக்கு இந்த மேடை கிடையாது. அவர்கள் சொல்வதை தவிர வேறு வேதம் எனக்கு கிடையாது. 14, 15, 16, 17 இந்த வயது அலைக்கழிக்கக்கூடிய வயது. உன் உடம்பு உன்னை பாடுபடுத்துற வயது. கண்ணாடியை 1000 தடவை திருப்பி திருப்பி பார்க்கணும்னு தோணும். You will be in love with yourself. You will be in love with love. அந்த உணர்வு உனக்கு ரொம்ப பிடிக்கும். அது சொல்ற எல்லாரையும் உனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா போக வேண்டிய வழி ரொம்ப தூரம். மறுபடியும் சொல்றேன், ராமகிருஷ்ண பரமஹம்சர் தான் எனக்கு அப்ப ஞாபகம் வராரு. அவருக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும், இனிப்பு ரொம்ப பிடிக்கும். இனிப்பு ரொம்ப பிடிக்கும், அவருக்கு இனிப்பு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. சீடர்களோட உட்கார்ந்துருக்காரு. அந்த சீடர்களோட உட்கார்ந்து இருக்கும் பொழுது அந்த இனிப்பு கொண்டு வந்து கொடுத்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. எறும்புகள் அதை நோக்கி வர ஆரம்பிக்குது. உடனடியாக ஒரு சீடரை கூப்பிட்டு சொல்றாரு, சீனி சர்க்கரை இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு கொஞ்சம் எடுத்து அந்த துகளை அந்த சுத்தி தூவி விட்டுடு. தூவி விட்டாச்சு. அந்த வந்திருக்கக்கூடிய எறும்புகள் எல்லாம் சின்ன சின்ன அந்த சர்க்கரை துகள்கள் கிட்ட நின்றுடுச்சு. நடுவில் இருக்கக்கூடிய அந்த இனிப்பு பண்டத்துல நெய் இருக்கு, சர்க்கரை இருக்கு. இந்த சீனி துகள்களை விட கூட ருசியானது, மனமானது, அவ்வளவு நல்லதை விட்டுடுச்சு. என்ன பண்ணுச்சுன்னா சுத்தியில இருக்கக்கூடிய சின்ன சின்ன துகள்களோட இந்த 14, 15, 16, 17 வயசு அந்த மாதிரி சீனி துகள்கள் இருக்கக்கூடிய வயசு. Your target is different, your focus is different. நீ போய் அடைய வேண்டிய இடம் என்பது வேற. ஆனா சுத்தி இருக்கக்கூடிய எல்லா டிஸ்ட்ராக்ஷன் இன்க்ளூடிங் your mobile. அப்பா அம்மா வரும்பொழுது அவசர அவசரமா அப்புறம் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்ற நட்பு வேண்டாம்னு புரிஞ்சுக்கும். அப்பா அம்மா பக்கத்துல வரும்போது அவசர அவசரமா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணக்கூடிய நட்பு வேண்டாம்னு புரிஞ்சுக்கும். தாய் தகப்பன் கிட்ட மறைக்கக்கூடிய எதுவும் நாளைக்கு உன் குழந்தை பண்ணும் பொழுது, ஒரு 20 வருஷம் கழிச்சு நீ தாய் தகப்பன ஆகும்போது உன் குழந்தைகிட்ட மறைக்க வேண்டிய எதையும் நீ இப்ப செஞ்சிடாது. நான் சொல்றது உனக்கு புரியும் நம்புறேன். உன்னுடைய குடும்பத்துக்குள்ள நீ மறைக்க வேண்டிய, பொய் சொல்ல வேண்டிய எதையும் இந்த பருவத்துல செஞ்சிடாது. அதற்கப்புறம் நிரந்தரமான ஒரு இழிவாக அது மாறி போகும். எல்லாருக்கும் சொல்றதுக்கு பிடிக்கும், எல்லாருக்கும் பேசுறதுக்கு பிடிக்கும், எல்லாருக்கும் அசை போடுறதுக்கு பிடிக்கும். சேனல் மாத்தி எல்லாரும் இதை பத்தி பேசுவாங்க. அந்தரங்கமாக அழுது கொண்டிருக்கக்கூடிய தாய் தகப்பன் நினைக்கக்கூடியது, எல்லார் மாதிரியும் தானே நானும் வளர்த்தேன், நல்லது தானே கொடுத்து வளர்த்தேன். அப்போ வள்ளுவன் கிட்ட மறுபடியும் நான் வரேன்னு சொன்னது அதுதான். என்ன பண்ணினா இந்த சின்ன சின்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸ், they are so attractive. ரொம்ப கவர்ச்சியானதுமா இந்த கவனச்சிதறல், ரொம்ப கவர்ச்சியாக இருக்கும். அப்படியே தடுமாறி போயிடலாமா அப்படின்னு தோணும். ஃப்ரெண்டு முகம் தெரியாத யாருக்காவது மொபைல் நம்பர் கொடுக்கணும்னு தோணும். அப்பா அம்மாக்கு தெரியாம கொடுக்கணும், ஆசிரியர் கொடுக்காம தெரியும் போகணும்னு தோணும். ஆனா உன் தாயும் தகப்பனும் ஆசிரியர்களும் வேண்டாம். எதற்காக அப்படின்னா
அவங்க சொல்றது பூரவே உனக்காக ஒரு மேடை காத்துட்டு இருக்கு, உன்னை அவையத்து முந்தி இருக்க செய்யறதுக்காக தான் இத்தனை பாடும் படுறோம். நீ போற வழியில் இருக்கக்கூடிய பள்ளம் இருக்கலாம், மேடு இருக்கலாம், சின்ன ஓடைகள் இருக்கலாம், பாறாங்கல் இருக்கலாம். அவங்களும் அந்த 16-17 வயசுல வெற்றியெல்லாம் தாண்டி வந்தவங்க தான். தாண்டி மட்டும் வரல, தாங்கியும் வந்தவங்க. தாண்டியும் வந்த போது என்ன பண்ணாங்க அப்படின்னா, எடுத்து ஒரு ரெட் பிளாக் எடுத்து அங்க குத்தி வச்சுட்டே வருவாங்க ஒவ்வொரு இடத்துலயும். அப்பா சில நேரங்கள்ல பசங்க கிட்ட பையன்கிட்ட அப்பா ரொம்ப கண்டிப்பாக இருப்பார். சில குழந்தைங்க அப்பா கிட்ட பேச்சுவார்த்தையை கூட நீ நிறுத்தி இருக்கலாம். ரொம்ப துர்பாகியவசமானது. அப்பாவா இருக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். ஏன்னா அப்பாக்களை கொண்டாடுறதுக்கு யாரும் கிடையாது. அப்பா அந்த மாதிரி உண்டான்னு சொல்றதுக்கு யாரும் கிடையாது. ஏதாவது வேணும்னா மகள் பக்கத்துல போய் நிக்கலாம். ஆனா அப்பாக்களா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். கண்ணீர் விட முடியாது, மற்றவர்கள்கிட்ட சொல்லி அழ முடியாது, குடும்பத்தை காட்டி கொடுக்க முடியாது. அம்மாக்கள் உடனடியாக அழுதுருவாங்க, முந்தானையில முகத்தை பதிச்சுட்டு தேம்பி அழலாம். அம்மாவுக்கு உரிமை இருக்கு, அப்பாவுக்கு அதுவும் கிடையாது. அந்த மனிதர் அவ்வளவு உயரமாக அவனை கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, இந்த அவையத்து முந்தி இருக்க செய்யறதுக்காக அப்பா அவனை கண்டிப்பாரு. அதனாலதான் சொன்னேன், லைக் அ நர்ஸ் கண்டிப்பார். சில சமயம் தண்டிப்பும் உண்டு. அப்பா அவனை தண்டிக்கிறதுக்கு முன்னாலையும் கண்டிக்கிறதுக்கு முன்னாலையும் 10 தடவை படுக்கையில புரண்டு படுத்திருப்பாரு. உனக்கு இது கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவர் அமைதியா தூங்குறது இருக்காது. நீ திரும்பி பார்த்திருக்க மாட்டேனே, கோவத்துல முகத்தை புதைச்சிட்டு படுக்கிற ஆளு, அவர்கிட்ட பேச மாட்டேன்னு முகத்தை தூக்கிட்டு போற ஆளு. ஆனா அம்மா கிட்ட வந்து கேட்பாரு, அவன் சாப்பிட்டானா அப்படின்னு கேட்பாரு. அவன் சாப்பிடல, நீயாவது சொல்ல வேண்டியது தானே, எங்கிட்ட தானே பேச மாட்டேங்கிறான், உங்ககிட்ட பேசினானா அப்படின்னு கேட்பாரு. அவருக்கு அவ்வளவுதான் முடியும். முள் பலான்னு சொல்லுவோம் தெரியுமா, பலாப்பழம் வெளியில எல்லாம் முள்ளா இருக்கும்ல, உள்ளுக்குள்ள அவ்வளவு இனிமையா இருக்கும். முள்ள மட்டும்தான் பாக்குறேன், உள்ளுக்குள்ள இருக்கிற சொலையோட இனிமையை நீ பார்த்தது கிடையாது. உன்னை அவையத்து முந்தி இருக்க செய்யறதுக்காக அப்பா கண்டிப்பாரு. இவன் தந்தை என்னோற்றான் கொல்லணும் சொல் அப்படிங்கிற வார்த்தை கிடைக்கிறதுக்காக கண்டிப்பாரு. தன் மகனை சான்றோன் அப்படின்னு காதுல விழணும்பா, என் குழந்தை நல்லவன் அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அந்த அம்மா கண்டிப்பாங்க. பெண் குழந்தைகளை கண்டிப்பாங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை கண்ணாடி முன்னால் நின்னா அம்மா கையை பசஞ்சிட்டு வந்து அப்பாட்டு சொல்லுவாங்க, கண்ணாடி முன்னாலே நின்றுட்டு இருக்கா, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தடவைக்கு 4 தடவை தலையை சரி பண்ணிட்டு உனக்கு நீயே சிரிச்சுக்கிட்டேன்னா அம்மாவுக்கு வடிவேரெல்லாம் கலங்கும். ஏன்னா அந்த வயசுக்குள்ள போற உன் உடல் ரொம்ப பெரிய பாதிப்பு உனக்கு கொடுக்கும், பெரிய போதையை கொடுக்கும். கஷ்டப்பட்டு இவங்க 2 பேர் கையும் பிடிச்சுக்கிட்டேன்னு போய் கூடவே ஒரு ஆசிரியர், நீ போற பாதையில இவங்க மட்டும் கூட வந்துட்டாங்கன்னா 18 தாண்டி 20 தொட்டுட்டேன்னு வையே, அதற்கப்புறம் கால் உறுதி ஆயிடும் அம்மா. நீ அதுக்கப்புறம் 6 பேர் கையை பிடிச்சு தூக்கி விடுவேன். தடும்பி நடக்கிறவங்க கையெல்லாம் பிடிச்சு நீ தூக்கி விடுவேன், பயப்படாத வா அப்படின்னு சொல்லி தூக்கி விடுவேன். ஆனா அதற்கு முன்னால உன் தாயும் தகப்பனும் கூட நிற்கக்கூடியவங்க. அப்படி நின்று உங்க அப்பாவும் அம்மாவும் என்னை கண்டிச்சு வரும்பொழுது குடும்பத்துல அந்த மாதிரி ஒரு சூழலை உருவாக்கு தயவு செஞ்சு. ரொம்ப அழகா வள்ளுவர் சொல்வாரு, தீமையை ஒழிக்க முடியாது, ஆனா என்ன பண்ணலாம் தெரியுமா, அல்லவை தேய. அவர் வந்து தீயவைன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாரு, நல்லவைன்னு சொல்லும் போது அல்லவைன்னு சொல்றாரு. நல்லவை அல்லாதவைன்னு அர்த்தம். அல்லவை தேய, நல்லது இல்லாததெல்லாம் தேஞ்சு போகுமா, உடனடியெல்லாம் காணாம போகாது. ஒரு சூமந்திர காளி அப்படின்னு சொன்னா அடுத்த நிமிஷம் எல்லாரும் நல்லவங்களை ஆயிட மாட்டாங்க. எப்படி கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து பூர்ணமான பௌர்ணமியா ஒரு நிலவு ஆகுதோ, எப்படி தேஞ்சு காணாம போகுதோ, தேய ஒரு வார்த்தைகள் எப்படி பயன்படுத்துறாருன்னு பாருங்க. அல்லவை தேயும், கொஞ்சம் கொஞ்சமா தான் காணாம போகும். கரைஞ்சு மெதுவா முடிச்சு அப்பாடா அல்லவை இல்ல அப்படிங்கிற நிலைமைக்கு வரணும். அல்லவை தேய என்ன பெருகும் தெரியுமா, அறம் பெருகும். அல்லவை தேய அறம் பெருகும், நல்ல விஷயங்கள் எல்லாம் அதிகமாகும். ஆனா என்ன பண்ணணும், வீட்டுக்குள்ள நல்லவை நாடி இனிய சொலின், நல்ல விஷயங்களை மட்டும். அப்ப கெட்டது தெரியும், இது நல்லது இல்லன்னு கண்டிப்பா சொல்லி கொடுக்கணும். நல்லது இல்லைன்னு 4 காட்டும் போது, நல்லதை அகற்றும் போது 10 நல்லதை அங்க கொண்டு வந்து வைக்கணும். குழந்தை கையில இருந்து மொபைல வெளியில எடுக்கணும் அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் அப்படி இருந்தது. எதையாவது ஒண்ணு இறுக்கி பிடிச்சிட்டு தரமாட்டேன் அப்படின்னு குழந்தை சொல்லும் பொழுது அதை விட கவர்ச்சிகரமாக, அதை விட அழகாக, அதை விட செம்மையாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை குழந்தைகிட்ட கொடுத்தீங்கன்னா இந்த வேண்டாத பொம்மையை தூக்கி வீசும். தாய் தகப்பனுடைய விரல்களை குழந்தைகிட்ட கொடுத்துட்டீங்கன்னா மொபைலை விட்டுடுவாங்க. மொபைலை விட்டு குழந்தைங்க வரணும். ஆனா மொபைல்ல நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு. உள்ளங்கைக்குள்ள உலகம் வந்து உட்கார்ந்து இருக்கு. ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா ஆம்புலன்ஸை கூப்பிடுறதுல இருந்து, காவல்துறையை கூப்பிடுறதுல இருந்து, பிளட் டொனேட் பண்றதுல இருந்து ஆரம்பித்து அபாயங்கள் வரும்போது, ஒரு மிகப்பெரிய மழை வரப்போகுது, மிகப்பெரிய சூறாவளி வரப்போகுது, சுனாமி வரப்போகுதுல இருந்து எல்லா செய்திகளையும் உள்ளங்கையில கொண்டு வந்து கொடுத்துருக்கு. எப்படி பயன்படுத்துறோம்னு ஒண்ணு இருக்கு. விவிலியத்துல சொல்வாங்க தெரியுமா, தேடுங்கள் கிடைக்கும், தட்டுங்கள் திறக்கப்படும், அப்ப கேளுங்கள் கொடுக்கப்படும். எவ்வளவு பெரிய வாசகம் அது. தட்டுங்கள் திறக்கப்படும், எங்க தட்டுறோம்னு ஞாபகம் வச்சுக்கணும், எந்த கதவை தட்டுறோம்னு ஞாபகம் வச்சுக்கணும். எந்த கதவையாவது தெரியாதனமா வாட்ஸ்அப்லயும் உன்னுடைய மற்றதுல எல்லாம் வரக்கூடிய தேவையில்லாத கதவுகளை தட்டிட்டீங்க அப்படின்னா அந்த கதவு திறந்துரும்.
உள்ள போனதுக்கு அப்புறம் வெளியில வர முடியாது. இது எல்லாமே ஒன் வே டிராபிக் தான் பெரும்பாலும். அப்படியே வெளியில கூட்டிட்டு வந்தாலும் கண்டிப்பாக சில வடுக்களும் சில காயங்களும் சில வற்றாத புண்களும் கண்டிப்பா இருக்கும். அப்போ எது தட்டுறோம் தெரிஞ்சுக்கோ. இந்த மொபைல் ஒரு கதவு, இதை தட்டும் போது கூட தாயும் தகப்பனும் இருந்தாங்க அப்படின்னா தேவையில்லாம நமக்கு தேவையில்லாத கதவுலாம் தெரியற வயசு உனக்கு தெரியாதது இல்ல. ரொம்ப நாகரிகமா நான் பேசிட்டு போறேன். இப்ப தேவையில்லாத கதவுகள் இருக்கும், அது தேவையில்லைன்னு தெரியணும். தேவையில்லாட்டாலும் தட்டி பார்க்கலாமே அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு சின்ன ஆசை வரும்பொழுது அத்துமீறல்னு சொல்றதுக்கு அப்பாவும் அம்மாவும் கூட இருக்கணும், அல்லது ஆசிரியர் கூட இருக்கணும். ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் தியர் பிசிக்கல் பிரசன்ஸ், ஐ எம் டாக்கிங் அபவுட் தியர் இமோஷனல் பிரசன்ஸ் வித் யூ. ஐயோ எங்க அம்மாவுக்கு இது பிடிக்காது, ஐயோ எங்க அப்பா நான் கோவப்படுவாரு, உள்ளுக்குள்ள இருந்து அந்த குரல் கேட்கணும். அம்மா அந்த அளவுக்கு, அதுதான் குடும்பம். அந்த அளவுக்கு பின்னி பிணைஞ்சிருக்கிறது. தொப்புள் கொடி உறவுனா அது மட்டும்தான். இந்த தாயும் தகப்பனும் அவங்களோட மரபணுக்கள் அத்தனையும் உனக்குள்ள இறங்கி இருக்கு அப்படின்னா நீ பண்ண வேண்டிய ஐயோ த பிரசன்ஸ் ஆஃப் யுவர் ஃபாதர் அண்ட் மதர். வேர்ட்ஸ்வர்த்தை பத்தி ரொம்ப அழகா சொல்லுவாங்க தெரியுமா? குட்டி பையனாக இருக்கும் பொழுது அங்க கட்டி இருக்கக்கூடிய படகை எடுத்துட்டு போவார். அவருடைய பிரியோடு அப்படிங்கிற கவிதை தொகுப்புல அது வரும். அதை எடுத்துட்டு போவாரு. எடுத்துட்டு போகும்பொழுது அவர் பண்றது தப்புன்னு தெரியும். யாரோ கட்டி வச்சிருக்கக்கூடிய இந்த படகு தூக்கிட்டு போறாரு. அது போகும்பொழுது அவருக்கு பின்னால இருந்து அந்த மரங்கள், அவர் அடர்த்தியாக இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் அவரையே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். பண்ணாதே, தப்பு 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 அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். அப்பதான் அவர் சொல்லுவாரு, மை கைட், மை கார்டியன், ஃப்ரெண்ட், பிலாசபர் எல்லாம் சொல்லுவாரு. என் பக்கத்துல இருந்து கூட இருந்து உயிரோட்டமாக என் மனதுக்குள்ளே இருந்து ஒலித்துக்கொண்டே இருக்கக்கூடிய குரலாக தாய் தகப்பன் குரல் மாறும். அப்படி அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லேன். நல்ல விஷயங்கள் மட்டும் வீட்டுல பேசுமா, கெட்டதை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதை பேசி 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 ஒரு கெட்ட விஷயம் அப்படின்னா தூக்கி வாரி போடுறது கூட இல்லாம அந்த அளவு மறுத்து போகக்கூடாது. இது பண்ணாதே பண்ணாதே, இங்க போகாதே போகாதே, நெருப்பு சுடும் நெருப்பு சுடும் அப்படின்னு சொன்ன அம்மாவும் அப்பாவும் நெருப்பு சுடும்பா அப்படின்னு சொன்னா நெருப்பு தெரியாது, சுட்டது தெரியாது, ஆனா அம்மா அப்பா சொன்னாங்க அதுதான் கேட்பேன் அப்படின்னா அது வேற ஒரு இனம். நெருப்பு அப்படின்னு சொல்லி அது சுடுன்னு சொன்னோன்னா போய் நெருப்பு எங்க இருக்குன்னு தேடி பார்த்து கண்டுபிடிச்சு நெருப்பை பத்த வச்சு கையை உள்ள விட்டு சுடுதா அப்படின்னு பார்க்கக்கூடியது அது வேறொரு இனம். மூன்றாவது இருக்கும் சாதாரண மக்கள், நெருப்பால சுட்டுக்கிட்டவங்களை பார்த்து பாடம் படிக்கிறது. அதனாலதான் உனக்கு எல்லாம் பயோகிராஃபி அப்படின்னு ஒன்று பிரிஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க பள்ளிக்கூடத்துல. த பயோகிராஃபி ஆஃப் ஐன்ஸ்டீன், த பயோகிராஃபி ஆஃப் அப்படின்னு போடுவாங்க. மற்றவர்கள் பட்ட கஷ்டத்தை பார்த்து அதுல இருந்து பாடம் படிக்கிறது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இல்ல நானே போய் தான் கஷ்டப்பட்டு அடிபட்டு தான் புரிஞ்சுக்க போறேன் அப்படின்னு சொன்னா திரும்பி வர்றதுக்குள்ள உங்க கூட வந்தவங்க ரொம்ப தூரம் போயிடுவாங்க. அப்ப வீட்டுல நல்லதை பேசுறோம், நல்லதை பேசுறோம். கால் செருப்பை கழட்டி வச்ச உடனே சிரிப்பு கழட்டி வெளியில விட்டுட்டு போற குழந்தைங்க நிறைய பேர் இருக்கீங்க. கலகலப்பா சிரி, நீ சிரிச்ச முகமா இருக்கணும்னு நினைக்கக்கூடியது உன் தாய் தகப்பன். அப்பா முகத்துல வாட்டம் இருந்தனா பக்கத்துல உட்காந்து கேளு. அப்பாவுடைய வண்டியை ஓட்டுறதுக்காக மட்டும் அல்ல, நீ அப்பா பக்கத்துல உட்காந்து கேளு, இன்னைக்கு என்னப்பா ஆச்சு ஆபீஸ்ல. யாரும் அப்பா உட்கார வச்சு நீ உட்காந்து சும்மாவே இருங்க சம்பளம் கொடுக்குறேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அம்மாவை சும்மா இரு சம்பளம் கொடுக்குறேன்னு சொல்ல மாட்டாங்க. எத்தனையோ அவமானங்களை, எத்தனையோ கஷ்டங்களை, எத்தனையோ வேதனைகளை தாங்கிட்டு தான் அந்த தாயும் தகப்பனும் உன்னை இந்த பள்ளிக்கூடத்துல கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. அவங்க கையை பார்த்தா தெரியும், கையில ஓடக்கூடிய அந்த வடுக்களை பார்த்தா தெரியும் எத்தனை கடினமான உழைப்புக்குள்ள அவங்க போயிருக்காங்க. பக்கத்துல போய் உட்காரு. நீ குட்டி பாப்பாவா பிறந்த உடனே உன் கையில பெண் குழந்தை எடுத்துட்டு அம்மா வருமா, அம்மா நினைச்சிருப்பாங்க இதுக்கு 15-16 வயசாகும், வளர்ந்த பொண்ணாயிடுவா, அப்புறம் எனக்கு ஏதாவது உடல் மனசுலயும் வருத்தம் இருந்தா என் பக்கத்துல வந்து என் குழந்தை நிப்பா அப்படின்னு நிறைய கற்பனைகள். அதே மாதிரி பையனை கையில வச்சிட்டு இருக்கும்போது அப்பா நினைப்பாரு, சட்டுன்னு வளர்ந்துருவான், 16 வயசான என் தோலை மிஞ்சி எனக்கு தலைக்கு மேல போயிடுவான் என் பையன், எனக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா என் பையன் இருக்கான்ப்பா என் வீட்டுல, என் பொண்ணு இருக்காப்பா என் வீட்டுல, இதோட என்ன உறுதி வேணும்? உன்னை இந்த மேடைக்கு அவங்க கொண்டு வரணும் அப்படின்னு அவங்க பாடுபடும் போது பக்கத்துல நில்லுமா. இந்த விளக்கேற்றும் பொழுது கூட நான் சொன்னேன், மறுபடியும் பண்ணும்பொழுது அந்த கேண்டில்ல நெருப்பு பிடிக்கல, காத்து அடிச்சுட்டே இருந்த போது அந்த டீச்சர்ஸ் கிட்ட நான் சொன்னதுதான், இதெல்லாம் குழந்தைங்கன்னு நினைச்சுக்கோங்க, எத்தனை காத்து அடிச்சாலும் எத்தனை துன்பம் வந்தாலும் இது எரிஞ்சே ஆகணும்ப்பா அப்படின்னு நம்ம எப்படி ஒரு வீராவேசமா இதுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறோம், பக்கத்துல நிக்கிறோம் அப்படின்னு நினைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் சொன்ன அடுத்த நிமிஷம் எங்களால அதை ஏத்த முடிஞ்சது, வந்து அங்கேயும் ஏத்திட்டோம். இந்த பக்கம் ஆசிரியர்கள், இந்த பக்கம் தாய் தகப்பன், நடுவில் எரியக்கூடிய விளக்கு தான் நீ. எண்ணெயும் இருக்கு, திரியும் இருக்கு, காத்தடிக்கல, எல்லாம் நல்லா இருக்கும்போது விளக்கு எரியறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. எண்ணெய் தீந்துருமோன்னு பயமா இருக்கு, திரி கரிஞ்சிருமோன்னு பயமா இருக்கு, காத்து பயங்கரமா அடிக்குது, மழை வேற கொட்டுற மாதிரி இருக்கு. இந்த சூழ்நிலையிலும் நீ எரிஞ்சு உனக்கும் வெளிச்சம் கொடுத்து மற்றவங்களுக்கும் 10 விளக்கு உன்னால ஏற்ற முடியும் அப்படிங்கிறது, அதுக்குதான் இந்த கல்வி உனக்காக கொடுத்துருக்கோம். பெரிய விஷயம், கிடைக்காம கிடைச்ச பெரிய செல்வம் இந்த கல்வி. சொல்லுவாங்க கல்ப தரு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கற்பக விருஷம் அது கீழே போய் நின்று கேட்டதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு. கல்விங்கிற கற்பக விஷயத்துக்கு கீழே நின்று நீ நினைச்சதெல்லாம் நடக்கும், எங்கெங்க போகணும், என்னென்ன ஆகணும், இதெல்லாம் நடக்கும். இந்த 10 வருஷத்துக்கு அப்புறம் உன்னை கற்பனை பண்ணிக்கோ, இதே மேடைக்கு நீ வர, கம்பீரமா நடந்து வரும்பொழுது
ஞாபகம் வை, கனவு காண்றவனா இருக்காது, கனவா மாறு. உங்க அப்பா அம்மா கிட்ட அதை சொல்லு, ஐ டோன்ட் வாண்ட் டு பி a dreamer, I would like to become the dream அப்படின்னு சொல்லு. கனவு காண்றவனுக்கும் கனவுக்கும் இடையில நிறைய இடைவெளி இருக்கு. நீயே கனவா மாறு. நீ IAS ஆபீசர் ஆகணுமா, ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் அதையே நினைச்சுக்கோ. நினைச்சிட்டு உட்காருது இல்ல, அதனுடைய கடினங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கோ. தன்னந்தனியா மேலே ஏற வேண்டி வரும். கூட வரவங்க அத்தனை பேரும் பின்னால போயிடுவாங்க. எல்லா விதமான கேள்விகள், எல்லா விதமான தாக்குதல்களையும் தாண்டி படிச்சது அத்தனையும் ஒண்ணுமே பத்தாதுன்னு இருக்கும். ஒரு ஊர்ல போய் அங்க நின்று நீ கலெக்டர் ஆகும்போது அங்க வரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போது, புகார் கடிதங்களை கொண்டு வந்து அவங்ககிட்ட கொடுக்கும் பொழுது, தண்ணி இல்லாத பிரச்சனையை மாற்றும் போது அத்தனையும் நீ மாத்தி கொண்டு வருவேன். கற்பனை பண்ணு, மறுபடியும் மறுபடியும் ட்ரீம், ட்ரீம் ஹை, ட்ரீம் ஹார்ட், ட்ரீம் பிக் அண்ட் பிகம் தி ட்ரீம். கனவா மாறு. அம்மாவும் அப்பாவும் நீ டாக்டர் அப்படின்னா நீ டாக்டராக இருக்கணும். ஒவ்வொரு நடையுடைய பாவனையிலும் அது தெரியணும். அது மட்டும் இல்ல, நீ சொல்ற விஷயங்கள் எப்படி இருக்கணும், சாப்பிடும்போது நீ சொல்ற விஷயங்கள் எப்படி இருக்கணும். அப்பா உங்களுக்கு இது வேண்டாம்ப்பா, இதுல இந்த பொருள் இருக்கு, இல்ல 45 தாண்டிட்டீங்க, இல்லப்பா இதை கம்மி பண்ணிடலாம்ப்பா, தேங்காய் சட்னி வேண்டாம்ப்பா, அதை நகர்த்துங்க அப்படின்னு சொல்ற. நீ சொல்லணும், நீ சொல்ற ஒவ்வொன்றையும் அந்த நலத்திற்கானது இருக்கணும். உடல்நலம் பற்றியோ ஆரோக்கியம் பற்றியோ எங்க பேசினாலும் இருக்கணும். அதை பத்தின விஞ்ஞானம் அத்தனையும் தெரியும். நெட் அதுக்கப்புறம் நீட் அதுக்கப்புறம் வருது. நீட்டுக்கு முன்னால ஆயத்தம் ஆகணும். நீட்டுக்கு முன்னால ஆயத்தம் ஆகணும். நீட் இஸ் ஆஃப்டர் ஆல் தி டிப் ஆஃப் an iceberg. JIT is just a tip of an iceberg. அது ஒண்ணும் சாதாரணமாக உன்னுடைய எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ஜாயிண்ட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வைக்கும்போது சாதாரண ஒரு பனிப்பாறையோட மேல ட்ரெய்லர் தான் அது. அதற்குள்ள போகும்போது இன்னும் கஷ்டமாக இருக்கும். இப்பவே தொடங்கு. கனவு கண்டு 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 கனவாவே மாறு. வீட்டுக்கு வரும்போதே உங்களுக்கு தெரியணும், இந்த வீட்டுல ஒரு பொறியியல் வல்லுநர் இருக்காரு, இந்த வீட்டுல ஒரு என்ஜினியர் இருக்கா, இந்த வீட்டுல ஒரு சைக்காலஜிஸ்ட் இருக்கான், இந்த வீட்டுல ஒரு சோசியாலஜிஸ்ட் இருக்கான், இந்த வீட்டுல ஒரு எக்கானமிஸ்ட் இருக்கான். எப்போ எக்கனாமிக்ஸா எடுக்க போறேன் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, இக்கானமி என்னன்னு பாரு. ஒரு பட்ஜெட் போடுறாங்க அப்படின்னா பட்ஜெட் அவங்க மட்டும் போட மாட்டாங்க, பக்கத்துல அத்தனை பேர் உங்களுக்கு அட்வைஸ் பண்றதுக்கு உட்காந்துருக்கும் ஒரு பாடி. அந்த ஆளா மாறு. அப்ப வீட்டுக்கு பட்ஜெட் நீ போடு, மாச பட்ஜெட் நீ போடு. அப்பாவும் அம்மாவும் கிட்டையும் போய் கேளு, என்ன பண்ணணும் அம்மா, நானு மாசத்துக்கு எவ்வளவு செலவாகுதுமான்னு கேளு. எவ்வளவு பணம் வருதுன்னு பாரு, அதுல எவ்வளவு மிச்சம் வருதுன்னு பாரு. வீட்டுக்கடை நடக்கிறதுக்கு எவ்வளவு கொடுக்குறாங்கன்னு பாரு, உன் பள்ளிக்கூடத்துக்கு எவ்வளவு கொடுக்குறாங்கன்னு பாரு, பஸ்ஸுக்கு எவ்வளவு கொடுக்குறாங்கன்னு பாரு, நீ கேட்கிற ட்ரெஸ்ஸுக்கு எவ்வளவு கொடுக்குறாங்கன்னு பாரு, விருந்தினர்கள் வந்து எவ்வளவு செலவாகுதுன்னு பாரு, வியாதி வந்து எவ்வளவு செலவாகுதுன்னு பாரு, மருந்துக்கு எவ்வளவு செலவாகுதுன்னு பாரு, கல்யாணங்களுக்கு போய் மொய் எழுதுறதுக்கு எவ்வளவு செலவாகுதுன்னு பாரு. அதெல்லாம் குறிப்பிட்ட மாதங்கள்ல வரும். அது போக கையில எவ்வளவு மிச்சம் இருக்குன்னு பாரு. நீ அடுத்தது கல்லூரிக்கு போறதுக்கு அப்பாவும் அம்மாவும் என்ன முதலீடு பண்றாங்கன்னு பாரு. வாட் டு தே இன்வெஸ்ட்? அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லு, யூ நீட் நாட் இன்வெஸ்ட் ஆன் எனிதிங், ஐ ஆம் மை இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லு. நான் தான்ப்பா என் மூலதனம், எனக்காக நீங்க அரை பைசா செலவழிக்க வேண்டாம்ப்பா, என் அறிவும் கல்வியும் மூலதனம்னு பக்கத்துல போய் நில்லு. they will feel extremely delighted. அதுதான்டா பெரிய போதை. எந்த தப்பு செய்ய போறதுக்காக மனசு உன்னை தள்ளும் பொழுதும், எந்த தவறான நட்புல இருந்து நீ விலகி வரணும்னு தோணும் போதும், அந்த அப்பா அம்மா முகமும் அந்த ஆசிரியர் முகமும் மனக்கண்ணுக்குள்ள வந்தாச்சு அப்படின்னா, இந்த சபை உனக்காக காத்துட்டு இருக்கு. நடந்து வர்றது ஒண்ணும் பெரிய தூரம் இல்ல. 10 வருஷம் பாக்குறதுக்குள்ள 24 இப்ப பிறந்த மாதிரி இருக்கு. 4 நாள் போச்சுன்னா 25. ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர்னு சொல்லி நீ வாயை மூடுறதுக்குள்ள 2ஆம் தேதி வந்துடும். எத்தனை இழுத்தாலும் 24 மணி நேரத்தை 24 மணி நேரத்துக்கு மேல இழுக்க முடியாது இல்ல. ஆனா if you are a dreamer who becomes a dream, 24 மணி நேரத்தை 48 மணி நேரமா உன்னால மாத்த முடியும். You will work and work and work and delight in work. ரொம்ப வலிக்குதா? Work. When you are in pain, work. When you are happy, work. When you are sad, work. When you are sick, work. But work happily. Work with a purpose. அத்தனையும் பண்ணியாச்சு அப்படின்னா தாய் தகப்பன் மட்டும் இல்ல, நாங்களும் காத்துட்டு இருக்கோம். There is a gentle drizzle. பேசி முடிக்கும் போது உனக்கு ஆசி வழங்குற மாதிரி இத்தனை நேரம் அமைதியா இருக்கக்கூடிய மேகம் ஒவ்வொரு துளியா உன் மேல போடுது. 2035 இதே மேடை உனக்காக காத்துட்டு இருக்கோம். என்ன அப்பவும் கூப்பிடுவாங்கன்னு நம்புறேன். நான் அழைக்கும் பட்சத்தில், நான் இருக்கும் பட்சத்தில் இந்த மேடைக்கு நீ வருவ. உனக்காக உன்னை விட அதிகமாக கைத்தட்ட நான் காத்திருப்பேன். அவையத்து முந்தி இருக்க செய்யக்கூடிய உன் தாய் தகப்பனுக்கு என்னுடைய நன்றி. வணக்கம். Thank you. Thanks a lot.